தமிழ்ல பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம், நிதிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வருவாய் ஆதாரங்கள். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு ரன் பண்றதுக்கு மணி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓகேங்களா? அத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, இப்ப மக்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வரதாகட்டும், இப்ப பேரிடர் காலங்கள்ல வந்து உதவி பண்றதாகட்டும், இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்கல்ல, இப்ப நம்ம மாரி குடிமைப்பணி அதிகாரிகள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி போடுறதாகட்டும், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு நாட்டுக்கு வந்து நிதிங்கிறது அவசியமான ஒண்ணு. ஓகேங்களா? அந்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எந்தெந்த வழிகள்லாம் வரும். ஓகேங்களா? அதுதான் வருவாய் ஆதாரங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு நாட்டுக்கு வருவாய் எந்தெந்த சோர்ஸ்லலாம் இருந்து வருது. ஓகேங்களா? அத பத்தி பார்க்குறது தான் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஓகேங்களா? அந்த வருவாய் ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா, 2 வழியில வருது. ஓகேங்களா? ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, வருவாய் 2 வழியில வருது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வரி வருவாய், இன்னொன்னு வந்து வரியற்ற வருவாய். ஓகேங்களா? ஒண்ணு டாக்ஸ் ரெவென்யூ, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸ் ரெவென்யூ. ஓகேங்களா? அ ஃபர்ஸ்ட் நான் டாக்ஸ் ரெவென்யூல பார்த்தீங்கன்னா, அ நெறையா இருக்கு. ஓகேங்களா? ஃபீஸு, ஃபைனு, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வருவாய். இத ஒண்ண பத்தி நான் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். பொதுவா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபீஸு ஒரு கட்டணம் வாங்குறதாகட்டும், அது ஒரு தண்டத்தொகை ஃபைன் வாங்குறதா இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து ஒரு வருவாயாகட்டும், மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வுகள் ஆகட்டும், ஒரு கிஃப்ட்டு, ஓகேங்களா? மரண தீர்வை. இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, வரியற்ற வருவாயா அரசுக்கு வருவாய் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வரி வருவாய்ன்னு பார்த்தீங்கன்னா, அத 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒண்ணு டைரக்ட் டாக்ஸ், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ். ஒண்ணு வந்து நேர்முக வரி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மறைமுக வரி. ஓகேங்களா? நேர்முக வரிங்கிறது பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டைரக்ட்டா கவர்மெண்ட்டுக்கு செலுத்திருவாங்க. ஓகேங்களா? பட் ஆனா மறைமுக வரியில அப்படி இல்ல. கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் கிட்ட செலுத்துவாங்க. யார் வந்து உற்பத்தி பண்றாங்களோ, அவங்க கிட்ட செலுத்துவாங்க. உற்பத்தியாளர்கள் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவாங்க. ஓகேங்களா? இதான் இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கும். ஓகேங்களா? வரி. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் டாக்ஸ் ரெவென்யூ வந்து பார்த்துட்டு வந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ஸ் வச்சு பார்ப்போம். இப்ப கட்டணம். ஓகேங்களா? இப்ப கட்டணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லைசென்ஸ் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்படி நம்ம அரசாங்கத்தோட வேற எது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனாலும் சரி, அதுக்குன்னு இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. இது மாரி அரசாங்கத்தோட சலுகைகள் நம்ம எதுவும் பெற போகும்போது, அவங்க இதுக்குன்னு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கட்டணம். இதெல்லாம் அரசுக்கு வருவாயா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து தண்டத்தொகை. இப்ப நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் மதிக்காம போறதாகட்டும், இல்லைன்னா அம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கட்ட வேண்டியத, அதுக்கு மேல போய் நம்ம கட்டுனான்னா, இப்ப வந்து ஒரு லாஸ்ட் டேட்ன்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வண்டிக்கெல்லாம் எஃப்சி பண்றான்னா, இதுதான் லாஸ்ட் டேட்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அந்த லாஸ்ட் டேட் தாண்டியும் சில பேர் பண்ணாம இருந்தா, அந்த லாஸ்ட் டேட் தாண்டி போனா, அதுக்குன்னு இவ்வளோ ஃபைனுன்னு போடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் தண்டத்தொகை. ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, அரசுக்கு ரெவென்யூ போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களோட வருவாய். இப்ப பொதுத்துறை நிறுவனங்கள்லாம், அரசு வந்து பார்த்தீங்கன்னா, சில நிறுவனங்கள நிர்வகிக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பெல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? திருச்சியில இயங்கிட்டு இருக்கிற பெல்லு, என்எல்சி இது மாரி அரசு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா நிறுவனங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வகிக்கும். ஓகேங்களா? அந்த நிறுவனங்கள் மூலமா கிடைக்கிற லாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசுக்கு நேரடியா வருவாயா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வுகள். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட்டுக்கான சிறப்பு தீர்வுகள் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோல்கேட்ல இவ்வளோன்னு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காருக்கு இவ்வளோ, ட்ரக்குக்கு இவ்வளோ, பஸ்ஸுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த நேஷனல் ஹைவேவ வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்றதுக்கு, மேம்பாடு அடைவதற்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வுகள். இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பூங்கா அமைச்சாங்கன்னா, அந்த பூங்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்குவாங்க. இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா, வண்டலூர் பூங்கா இருக்கட்டும், இந்த மாரி நெறையா பூங்காக்கள வந்து பார்த்தீங்கன்னா, மேம்படுத்தி, அந்த பூங்காக்கு உள்ள போணும்னா இவ்வளோ சார்ஜ் என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்குவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அரசுக்கு வருவாயா போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ம் அன்பளிப்புகள், மானியங்கள் மற்றும் உதவிகள். இப்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000க்கு மேல எந்த அன்பளிப்பு வாங்குனாலும் அது டாக்ஸா பே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப பிரதமர் ஆகட்டும், குடியரசுத் தலைவர் ஆகட்டும், அவங்கலாம் வெளிநாடு போறாங்கல்ல.
அப்ப வெளிநாடு போறப்ப வெளிநாட்டு தலைவர்கள் வந்து நமக்கு அன்பளிப்பா குடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அன்பளிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்துக்க முடியாது. பிரதமரோ, குடியரசுத் தலைவரோ அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அந்த அன்பளிப்ப அரசாங்கத்துக்கு தான் அவங்க அப்படியே குடுக்கணும். ஓகேங்களா? அந்த அன்பளிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வருவாயா வருது. ஓகேங்களா? இப்ப நீங்க நெறைய டைம் நியூஸ்லயே பார்த்திருப்பீங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு இவ்வளோ வந்து உதவி பண்ணுச்சு. இப்ப இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார சிக்கல் இருக்கும்போது, அ இவ்வளோ கோடி வந்து நிதி உதவி குடுத்தாங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்தியாவுக்கு இன்னும் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி உதவி அளிப்பாங்க. ஏதோ அசாதாரண சூழ்நிலை போது. ஓகேங்களா? இந்த கோவிட் டைம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்பளிப்பான வருவாயில வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மரண தீர்வை. அ இ மரண தீர்வைன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, வாரிசு இல்லாம இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களோட சொத்துக்கள் வாரிசு இல்லாம இறந்து, அப்புறம் அவங்க சொத்துக்கு எந்த ஒரு உயிலும் எழுதாம இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட சொத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு வருவாயா வந்துரும். ஓகேங்களா? இதுதான் மரண தீர்வைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வாரிசு இல்லாம இறந்தாலோ, அல்லது உயிர் எழுதாம இறந்தாலோ, அவங்களோட சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து கையகப்படுத்திரும். ஓகேங்களா? அதன் மூலமா நமக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் வரும். அதுதான் மரண தீர்வைன்னு சொல்லுவாங்க. இந்த 6ம் தான் அரசாங்கத்துக்கு வரியற்ற வருவாயா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வரி வருவாய் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அதான் அப்பலே சொன்ன மாரி டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வரி. வரின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ அரசாங்கத்திட்ட இருந்து நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அரசுக்கு கட்டாயமா செலுத்தக்கூடிய ஒரு ஒரு பண அளிப்பு தான் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத வந்து பார்த்தீங்கன்னா, அனடோல் முராட் அப்படின்னு சொல்லி இருக்கிறவரு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாரி டால்டன் அப்படிங்கிறவரு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா, 12த் எக்கனாமிக் புக்ஸ்ல 9த் லெசன்ல இருக்கு. ஓகேங்களா? 12த் எக்கனாமிக் புக்ல 9த் லெசன் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். குரூப் 4 லெவல்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவ்வளோ பெருசா இல்ல. ஓகேங்களா? ஆனா யார் என்ன சொன்னாங்கன்னா, அத பார்த்துங்க. ஓகேங்களா? வரி என்பது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல். ஓகேங்களா? ஸோ நம்ம வரி குடுக்குறோம். அதனால அரசாங்கம் நமக்கு இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, கண்டிப்பா அரசுக்கு செலுத்தக்கூடியதா இந்த அனடோல் இந்த வரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அனடோல் முராட் அப்படிங்கிறவரு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி அதுல என்ன நேர்முக வரின்னா என்ன? இன்டைரக்ட் டேக்ஸ் அதாவது மறைமுக வரின்னா என்ன? ஓகேங்களா? அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நேர்முக வரின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு செலுத்திடுவீங்க. ஆனா மறைமுக வரிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோ, இல்ல ஒரு சேவையோ அப்படி வாங்கும்போது, நீங்க வந்து அந்த சேவை வழங்குறதுக்கோ, இல்ல அந்த பொருள உற்பத்தி பண்றவங்களுக்கோ செலுத்துவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த சேவை இ வா நமக்கு குடுத்தாங்கல்ல, அவங்களும் உற்பத்தியாளர்களும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் மறைமுக வரி. இப்ப நேர்முக வரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வருமானம், இல்லைன்னா நம்மளோட வெல்த் ஓகேங்களா? செல்வங்கள், இந்த சொத்துக்கள் மீது வந்து விதிக்கப்படும். அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளோட வருமானம், இல்லைன்னா சொத்துக்கள் மீது விதிக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து அரசுக்கு நம்ம டைரக்ட்டா செலுத்துறோம். அதனால தான் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வரியோட சுமைய இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வரியோட சுமைய வந்து பிறருக்கு மாற்ற இயலாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து டைரக்ட் டாக்ஸ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட்டா செலுத்திடுறோம். ஓகேங்களா? உங்களோட வரி சுமைய இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது. பட் ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் குடுக்குறீங்க. மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த கவர்மெண்ட்டுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது மேனுஃபேக்சர் ஃபர்ஸ்ட்டே அவரோட வரிய செலுத்திடுவாரு. பட் ஆனா அந்த வரிய உங்க மேல அதாவது நுகர்வோர் மேல தள்ளிடுவாரு. ஓகேங்களா? உற்பத்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா யாரு பொருள வாங்குறாங்களோ, அவங்களோட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரிய தள்ளிருவாரு. அதோட சேர்த்து தானே நமக்கு கடைசியான ஒரு பிரைஸும் குடுக்கும். இப்போ ஒரு டிவி வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன். டிவியோட பேஸ் பிரைஸ் 10,000ன்னு வச்சுக்கங்களேன். அவரு அரசாங்கத்துக்கு அந்த டிவி விக்கிறதுக்கு ஒரு ரூ. 1,500 வரியா கட்டுனாங்கன்னா, அந்த 10,000 பிளஸ் 1,500 11,500 கன்சியூமர் கிட்ட டிவி பிரைஸ் சொல்லி வித்துருவாரு. கடைசியா அந்த டாக்ஸோட பர்டன் யார்கிட்ட சுமை யார்கிட்ட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த கன்சியூமர் பண்றாங்களோ, நுகர்வு பண்றாங்களோ அவங்க கிட்ட போயிருது. மறைமுக வரியில. ஓகேங்களா? அதான் சொன்னாங்க. நேரடி வரி வரியில வந்து பார்த்தீங்கன்னா, வரியோட சுமைய பிறருக்கு மாற்ற இயலாது. பட் ஆனா மறைமுக வரியில மாற்ற இயலும். ஓகேங்களா? இது வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்துக்கங்க. அது வந்து வளர்வித தன்மை கொண்டது. அது என்ன புரொக்ரெசிவ் நேச்சர். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வந்து புரொக்ரெசிவ் நேச்சர்ன்னு சொல்லுவாங்க. வளர்வித தன்மை. வளர்வித தன்மைனா எதுவும் இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா டாக்ஸ் கட்டுவாங்க. கம்மியா சம்பாதிக்கிறவங்க கம்மியா டாக்ஸ் கட்டுவாங்க. ஓகேங்களா? உங்களோட சேலரி அதிகமாக அதிகமாக
நீங்க பே பண்ற டாக்ஸும் அதிகமாயிட்டே போகுது. ஓகேங்களா? நீங்க 10,00,000 சம்பாரிக்கும்போது ஒரு 50,000 டாக்ஸ் கட்டுனீங்கன்னா, 20,00,000 சம்பாரிக்கும்போது ரூ. 1,00,000 டாக்ஸ் கட்டுவீங்க. ஓகேங்களா? இதுதான் வளர்வித தன்மைன்னு சொல்லுவாங்க. நீங்க அதிகமா உங்களோட வருவாய் அதிகரிக்க அதிகரிக்க, நீங்க செலுத்துற வரியும் அதிகமாகும். ஓகேங்களா? அதான் வளர்வித தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரடி வரி சார்ந்த திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரியம் வந்து பரிந்துரை பண்றதுக்கு ஒரு வாரியம் வந்து போட்டிருப்பாங்க. அது என்ன வாரியம்ன்னு பார்த்தீங்கன்னா, நேர்முக வரி வாரியம் அப்படி சொல்லி ஒரு வாரியம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இத எப்படி இப்ப நம்ம நேரடி வரி சார்ந்த வரி வந்து எப்படி போடலாம்? எப்படி கலெக்ட் பண்ணலாம்? ஓகேங்களா? என்னென்ன மாரி கொள்கைகள் குடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 10,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். கன்ஃபார்ம் இவ்வளோ இல்ல. ஓகேங்களா? ரூ. 10,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு 50,000 வரைக்கும் டாக்ஸ் போடலாம். ஓகேங்களா? ரூ. 20,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ரூ. 1,00,000 வரைக்கும் டாக்ஸ் போடலாம். இது மாரி இந்த கொள்கைகள்லாம் வந்து வந்து பரிந்துரை பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேர்முக வரி வாரியம். ஓகேங்களா? இத வந்து அரசாங்கம் வந்து கேட்டு, ஓகே இந்த பரிந்துரைய நம்ம ஏத்துக்கலாம். இல்ல நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது அரசாங்கம். ஓகேங்களா? பட் ஆனா இந்த பரிந்துரை குடுக்கிறது நேர்முக வரி வாரியம். இந்த நேர்முக வரி வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு கீழ செயல்படுதுன்னா, நிதி அமைச்சகத்தின் கீழ செயல்படுது. ஓகேங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழ தான் இந்த நேர்முக வரி வாரியம் வந்து செயல்படுது. ஓகேங்களா? இதான் நேர்முக வரியோட ஃபீச்சர்ஸ் அம்சங்கள். ஓகேங்களா? அடுத்தது நேர்முக வரி. ஓகே. சரி. இதெல்லாம் அம்சங்கள் சொல்லிட்டோம். அப்புறம் எதெல்லாம் நேர்முக வரி நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் வருமான வரி. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இப்ப ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துட்டு, அதுல 3 வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுக வரியா இருக்கும். 1 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக வரியா இருக்கும். இதுல குடுத்துட்டு, இதுல வந்து எது நேர்முக வரி? அப்படின்னு சொல்லிருவாங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாம, கரெக்ட்டா பண்ணி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஆல்ரெடி குரூப் 4லயும் நமக்கு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் நேர்முக வரி? எதெல்லாம் மறைமுக வரின்னு. ஓகேங்களா? ஸோ, அதனால இது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு நேர்முக வரிகள் பார்த்தீங்கன்னா, தனிநபர் வருமான வரி. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டைம்ல ஞாபகம் வரலைன்னா கூட, நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ, எதெல்லாம் நமக்கு வந்து வரியா மாத்த முடியும்? மத்தவங்களுக்கு வந்து நம்ம தள்ளிற முடியும். எதெல்லாம் மத்தவங்களுக்கு தள்ள முடியாதுன்னு அப்படி யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நேர்முக வரிக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, தனிநபர் வருமான வரி. ஓகேங்களா? பர்சனல் இன்கம். நீங்க தான் நீங்க வந்து ஏதோ ஒரு வழியில வந்து நீங்க சம்பாரிப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போவீங்க, இல்ல பிசினஸ் பண்ணுவீங்க. ஸோ, அந்த மாரி ஏதோ ஒரு வழியில நீங்க சம்பாதிக்கிற வருமானத்துக்கு வரி கட்டுறது தான் தனிநபர் வருமான வரி. ஓகேங்களா? அதே மாரி ஒரு நிறுவனமா அமைச்சு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வர லாபத்துக்கு கட்டுறது நிறுவன வரி சொல்லுவாங்க. கார்ப்பரேஷன் டாக்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்பளிப்பு வரி. ஓகேங்களா? இது ஒவ்வொண்ண பத்தி நான் பின்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எந்தெந்த எதெல்லாம் நேர்முக வரின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி. ஓகேங்களா? மரண வரி சட்டம். இதெல்லாம் இப்ப வந்து எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. மூலதன ஆதாய வரி. ஓகேங்களா? கேபிட்டல் கெயின் டாக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக வரி. பிளஸ் இன்னும் 2 அடிஷனலா இருக்கு. ஓகேங்களா? அது சும்மா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு தனிநபர் வருமான வரி. ஓகேங்களா. தனிநபர் வருமான வரின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வருமான வரி சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 1961ல கொண்டு வந்திருக்காங்க. அதான் தனிநபர் வருமானம் நீங்க சம்பாரிக்கிற பணத்துக்கான வருவாய்க்கு நீங்க வந்து ஒரு வரி கட்டுறீங்க. ஓகேங்களா. அதுதான் தனிநபர் வருமான வரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதான் சொல்றாங்க. நீங்க நிகர வருமானத்தின் அடிப்படையில் வெவ்வேறு வருமான விகிதங்கள்னா ஒண்ணும் இல்ல. அதான் சொல்றேன் 10,00,000 கட்டுனா 50,000 20,00,000னா 1,00,000 அது மாரி. நீங்க என்ன வருமானம் இருக்கோ, அதுக்கு தகுந்த வரி விகிதங்கள் வரும். ஓகேங்களா. இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 10,00,000னா 50,000 இல்ல. ஓகேங்களா. அது வந்து தனி ஸ்லாபே இருக்கு. ஓகேங்களா. அது நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து இந்த வருமான வரி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இதோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1860ல அறிமுகப்படுத்தினாரு. ஓகேங்களா. இது ஏன் அறிமுகப்படுத்தினாரு சொல்றதுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. 1857ல வந்து பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா. நெறைய பேர் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1857ல ஒரு பெரும் புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா. அந்த பெரும் புரட்சியில ஏற்பட்ட சேதங்கள வந்து ஈடுகட்டுறதுக்காக ஓகேங்களா. நெறைய வந்து சேதம் ஏற்பட்டிருக்கும். நெறைய தந்தி கம்பிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பொது சொத்துக்கள் நெறைய டேமேஜ் ஆயிருக்கும். அதெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக 1860ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தனிநபர் வருமான வரிங்கிறத ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியால. ஓகேங்களா.
அதே மாரி இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. விவசாயத்துக்கு விவசாய வருமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸே கிடையாது. ஓகேங்களா? நீங்க இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்துல நீங்க எவ்ளோ சம்பாரிச்சாலும், ஓகேங்களா? அதுக்கு வந்து டாக்ஸே நீங்க பே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஆங் அ ஆங்கிலேயர் பீரியட்ல ஓகேங்களா? நம்ம வந்து காலனி ஆதிக்கத்தின் கீழ இருந்தப்ப, விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் இழப்பு ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அந்த பெரு இழப்புனால என்ன ஆச்சுன்னா, அடிக்கடி இந்த பஞ்சங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. நெறையா. அதான் அந்த பீரியட்ல படிச்சீங்கன்னா, நெறைய பஞ்சம் ஒரிசால பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இங்க மதராஸ்ல பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இங்க மேற்கு வங்காளம் அங்க நெறைய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த பஞ்சத்தினால நெறைய பேர் இறந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாரி ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவுல வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்பவே அந்த தனிநபர் வருமான வரி சட்டம் போட்டாங்கல்ல, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு விவசாயத்தோட வருமானத்துக்கு வரி இல்லைன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வளர்வித தன்மை. அதான் அப்பலே சொன்ன மாரி புரோகிரசிவ் நேச்சர் 10,00,000 சம்பாரிச்சா 1 வரி, 20,00,000 அது மாரி வளர்வித தன்மை. ஓகேங்களா? நீங்க கம்மியா சம்பாரிக்கும்போது கம்மியா வரி பே பண்ணுவீங்க. அதிகமா சம்பாரிக்கும்போது அதிகமா வரி பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுதான் வளர்வித தன்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கார்ப்பரேட் டாக்ஸ். ஓகேங்களா? கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நிறுவன வரி. ஓகேங்களா? நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு வணிகம் பண்றீங்க, இல்லனா ஒரு சேவை. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹோட்டல் பிசினஸ்ல சேவைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு சேவை, ஓகேங்களா? இது மூலம் கிடைக்கிற ல் அ இந்த மாரி ஒரு நீங்க ஏதோ பிசினஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. ஓகேங்களா? அந்த லாபத்துல நீங்க வந்து வரி பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் நிறுவன வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய நிறுவனம் மற்றும் அயல்நாட்டு நிறுவனங்கள் 2 மேலயும் விதிக்கப்படும். ஓகேங்களா? இந்தியாவுல வந்து நீங்க தொடங்கி பண்ணாலும் சரி, இப்ப ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவுல ஒரு பிசினஸ் பண்ணா, அவங்களுக்கு மேலயும் வரி இருக்கு. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய நிறுவனங்களுக்கு 1% இருக்கு. இதே மாரி ஃபாரின் அவங்களோட ஃபிலிம்ஸ்க்கு அவங்களோட நிறுவனங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற நிறுவனம் 50 கோடிக்கு உள்ள இருந்தா, அவங்களோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 50 குரோர்ஸ். ஓகே 50 கோடிக்கு கம்மியா இருந்தா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய நிறுவனமா இருந்தா அவங்களுக்கு 25% இதே வெளிநாட்டு நிறுவனமா இருந்தா அவங்களுக்கு 40% ஓகேங்களா? அதே வந்து 50 கோடிக்கு மேல இருந்தா, இந்திய நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% வரும். அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு 40% வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மரண வரி சட்டம். ஓகேங்களா? அங்க பார்த்தது மரண தீர்வை, இங்க வந்து மரண வரி சட்டம். ஓகேங்களா? அது மரண தீர்வைங்கிறது பார்த்தீங்கன்னா, வரியற்ற வருவாய். இது வந்து ஒரு டாக்ஸ். கண்டி போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், எஸ்டேட் டியூட்டின்னு சொல்லுவாங்க இத. அது வந்து மரண தீர்வை சொல்லுவாங்க. எஸ்சீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அ மரண வரி சட்டம்னா என்ன? இத வந்து நீக்கிட்டாங்க. எப்ப 1985லயே நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான். அதாவது இப்போ ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம், அவங்களோட சொத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர்ல இருக்கு. ஓகேங்களா? அது வந்து மகன் பேர்லயும் அவங்க 2 மகனா இருப்பாங்க. ஓகேங்களா? 2 மகன்களா இருந்தா 2 மகன்களுக்கும் பிரிச்சு குடுக்கணும். அப்ப சொத்த வந்து பிரிச்சு எழுதணும். ஓகேங்களா? அந்த பிரிச்சு எழுதுற டைம்ல ஒரு டாக்ஸ் போடுவாங்கல்ல. ஓகேங்களா? அதாவது ஒருத்தர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவரு பேர்ல இருக்கிற சொத்த அவங்களோட வாரிசு பேர்ல வந்து மாத்தணும். ஓகேங்களா? அப்படி மாத்தும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் போடுவாங்கல்ல. அந்த டாக்ஸ் பேரு தான் மரண வரி சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிமுகம் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1953ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி நீக்குனது பார்த்தீங்கன்னா, 1985ல நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் மரண வரி சட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெல்த் டாக்ஸ் சொத்து வரி. அதாவது அ உங்களுக்கு சரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு, அல்லது ஒரு வீடு இருக்கு அப்டின்னா, அந்த ஒரு சொத்து மீது இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு வரி போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுதான் வெல்த் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சொத்து வச்சு நீங்க பணம் சம்பாரிச்சாலும் சரி, நீங்க வாடகை விட்டு அது மூலமா வருவாய் வந்தாலும் சரி, அல்லது அந்த சொத்த நீங்க அப்படியே போட்டிருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா வரி கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? சொத்தின் மீது நீங்க வருஷம் பூரா சந்தை மதிப்புல செலுத்துற ஒரு தொகை தான் சொத்து வரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் சொல்றேன். அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானத்த தந்தாலும் சரி, வருமானத்த தரலைனாலும் சரி, நீங்க கண்டிப்பா அதுக்கான வரி கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1957 2015ல நீக்கிட்டாங்க. பட் ஆனா சொத்து வரிங்கிறது வேற பேர்ல இப்ப வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா சொத்து வரின்னு சொல்றது இல்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்பளிப்பு வரி, கிஃப்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் சொல்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அ ஒரு நபர் இருந்து இன்னொரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரிசு அளிக்கிறோம். ஓகேங்களா? அந்த பரிசு வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 தொகைக்கு மேல அதிகமா இருந்தா,
அது வந்து கிஃப்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில எக்ஸம்ஷன் விதிவிலக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்ப மேரேஜ் மூலமா வர கிஃப்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து வரி கட்ட தேவையில்ல. அது மாரி சில விதிவிலக்குகளும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1958ல வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இந்த கிஃப்ட் டேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது. ஹலோ, புரியுதுல்லங்க? எதுவும் புரியலைன்னா கேளுங்க. சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது மூலதன ஆதாய வரி. ஓகேங்களா? இது வந்து கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்ட வச்சு நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றோம். இது அதாவது ஒரு நிலம் வாங்கி போறதாகட்டும், இல்ல ஒரு வீடு வாங்குறோம். ஓகேங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோட மதிப்பு அதிகமாயிரும். ஓகேங்களா? இப்ப 10,00,000க்கு வாங்குன வீடு, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு 25,00,000க்கு விற்றா, அந்த ஒரு 15,00,000 வருங்கல்ல, அந்த 15,00,000க்கு நம்ம ஒரு டாக்ஸ் பே பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் மூலதன ஆதாய வரி. உங்க மூலதனம் வந்து பார்த்தீங்கன்னா பெருகி, அந்த பெருகுனதுனால வர ஆதாயத்தினால நீங்க ஒரு டாக்ஸ் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுதான் மூலதன ஆதாய வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதையே 2ஆ பிரிப்பாங்க. ஓகேங்களா? மூலதன சொத்து, ஷார்ட் டைம் மூலதன சொத்து, லாங் டைம் மூலதன சொத்து அப்படின்னு குறுகிய கால அதாவது குறுகிய காலத்துக்கு 3 வருஷத்துக்கு கம்மியா இருந்தா அது வந்து ஷார்ட் டைம் சொல்லுவாங்க. அதே 3 வருஷத்துக்கு மேல இருந்தா, அது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டைம் மூலதன சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் சொல்லுவேன். கேப்பிட்டல் கெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல் பிரைஸ் மைனஸ் பர்ச்சேஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னது இப்ப. ஒண்ணும் இல்ல. ஒரு வீட நீங்க 10,00,000க்கு வாங்குனீங்க. அதான் பர்ச்சேஸ் பிரைஸ். அதே வீட நீங்க சேல் பண்ணது 25,00,000. அப்ப 25,00,000 மைனஸ் 10,00,000. மீதி வந்து பார்த்தீங்கன்னா, 15,00,000 உங்களுக்கு கேப்பிட்டல் கெயின். ஓகேங்களா? நம்ம சொன்னதுதான். நீங்க ஒரு வீட வாங்குறீங்க. அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோட மதிப்பு எப்படி அதிகமாக போகுது. அந்த எவ்வளோ மதிப்பு அதிகமாச்சோ, அதுதான் நமக்கு வந்து கேப்பிட்டல் கெயின் சொல்லுவாங்க. மூலதன ஆதாயம். அந்த மூலதன ஆதாயத்துக்கு ஒரு வரி போடுவாங்க. ஓகேங்களா? அதான் மூலதன ஆதாய வரி. சிம்பிள். வேற எதுவும் இல்ல. அந்த வேர்டிங்ஸ்லயே உங்களுக்கு புரிஞ்சிரும். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பத்திர பரிவர்த்தனை வரி. ஓகேங்களா? இப்ப பத்திர பரிவர்த்தனை வரின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அந்த ஷேர் மார்க்கெட் தெரியும்னாலும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அந்த ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பங்குகளா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்கு பங்குகளா பிரிக்கிறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு காசு வேணும். ஓகேங்களா? இன்னும் அந்த கம்பெனிய டெவலப் பண்றதுக்கு அந்த கம்பெனிக்கு கிட்ட ஃபண்ட் இல்லைன்னா, அவங்க காச வந்து ரைஸ் பண்ணணும். ஓகே. ஃபண்ட ரைஸ் பண்ணணும். அப்படி எப்படி ரைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட சொத்துக்கள பங்குகளா பிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட வேல்யூ ரூ. 1000ன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து ஒரு 10 பங்கா பிரிச்சா 100, 100ன்னு வரும். ஓகேங்களா? அது நெறைய பேர் அந்த ஒரு பங்கோட விலை 100. மொத்தமா அந்த கம்பெனிக்கு 10 பங்குன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்மகிட்ட ரூ. 100 இருந்தா, சரி அந்த ஒரு பங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 2000 ஆச்சுன்னா, நம்ம ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணது ரூ. 200 மாறிரும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிளா வந்து வந்து பங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி இந்த பங்குகள வாங்கும்போது, விக்கும்போது, நம்ம ஒரு டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பத்திர பரிவர்த்தனை வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது அவ்வளோ பெருசு இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா, 2004ல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 4 மட்டும் இல்ல. இது குரூப் 2 அளவுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் குரூப் 2வும் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து டிவிடெண்ட். இப்ப டிவிடெண்ட்னா ஒண்ணும் இல்ல. நம்ம பங்கு வாங்குறோம்ல, அ அந்த பங்கு இப்போ ஒரு நிறுவனம் வந்து லாபம் ஈட்டுச்சுன்னா, அந்த லாபத்திலிருந்து பங்குதாரர்களுக்கு குடுக்கும். ஓகேங்களா? அதான் அப்பலே சொன்ன மாரி தான். ஒரு ரூ. 1000 மதிப்புள்ள ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 லாபம் ஈட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம அத 10 பங்கா பிரிச்சிருக்கோம். அப்ப வந்து 10 பேத்துக்கும் 10, 10 ரூவா அந்த லாபத் தொகைய வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த ரூ. 10க்கு வந்து ஒரு டாக்ஸ் போடுவாங்கல்ல, அதுதான் ஈவுத்தொகை பகிர்வு வரி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெருசா இல்ல. ஓகேங்களா? அந்த நிறுவனத்தோட பங்குதாரருக்கு லாபத்திலிருந்து ஒரு ஒரு தொகை குடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த தொகைக்கு நம்ம டாக்ஸ் பே இப்ப பண்றோம். அதுதான் டிவிடெண்ட் பகிர்வு வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான். இந்த 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேரடி வரி. பட் ஆனா, அதுல அந்த 6 நான் முன்னாடியே சொன்னேன்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பார்த்து வச்சுங்க. ஏன்னா, இதெல்லாம் குரூப் 4 லெவல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஒரு 4 டாக்ஸ் குடுத்துட்டு, இதெல்லாம் எது டைரக்ட் டாக்ஸு, இதுல எது இன்டைரக்ட் டாக்ஸு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. கேட்டுங்க. ஓகேங்களா? இன்னொரு டைம் கூட படிச்சுங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்கம் டாக்ஸு, நிறுவன வரி, கிஃப்ட் டாக்ஸு, வெல்த் டாக்ஸு, சொத்து வரி, அன்பளிப்பு வரி, மரண வரி சட்டம். மரண வரி தீர்வை வேற, மரண வரி சட்டம், எஸ்டேட் டியூட்டிங்கிறது வேற. அடுத்து வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஒரு மூலதனத்துக்கு வர ஆதாயத்துக்கு
வரி கட்டுறோம். அதுதான் மூலதன ஆதாய வரி. ஓகேங்களா? சிம்பிள். இப்ப நேரடி வரியில என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு, மெரிட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் தீமைகள் இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இப்போ ஓகே நேரடி வரி வாயில்ல வந்து நம்ம பே பண்றதுனால என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? சமத்துவம். ஓகேங்களா? இது வந்து புரோகிரசிவ் இன் நேச்சர். இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? மேபி கேட்கலாம். ஓகே. வளர்விதம் தன்மை கொண்டவை. ஓகேங்களா? அதான் சொல்றேன். கம்மியா நீங்க சம்பாதிக்கும்போது கம்மி டாக்ஸ் இது பண்ணுவீங்க. அதிகமா சம்பாதிக்கும்போது அதிக டாக்ஸ் பண்ணுவீங்க. பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதனால வளர்விதம் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சமத்துவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயத்தன்மை. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பொருளா வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டாக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இதுல அப்படி இல்ல. ஓகே நம்ம இவ்வளோ சம்பாதிக்கும்போது இவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை, நிச்சயத்தன்மை கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே நம்ம இப்ப 10,00,000 சம்பாதிக்க போறோம்னா, இவ்வளோ தான் டாக்ஸ் பே பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா மறைமுக வரியில அந்த உறுதித்தன்மை அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. ஓகேங்களா? அதேதான். நெகிழ்வுத்தன்மை எலாஸ்டிசிட்டினா ஓகே. அதாவது நெகிழ்வுனா கம்மியா சம்பாதிக்கும்போது உங்ககிட்ட கம்மியா வரி வாங்குறாங்க. அதிகமா சம்பாதிக்கும்போது அதிகமா வாங்குறாங்க. ஒரு நெகிழ்வுத்தன்மை வந்து உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? இந்த நேரடி வருவாயில இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி சிக்கனம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நேர்முக வரிகள வந்து வசூலிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ மத்த வரியில கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து கலெக்ட் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து கம்மி. ஓகேங்களா? இதெல்லாம் நேரடி வருவாயோட நன்மைகள். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. புக்ல இருக்கு. ஓகேங்களா? இதோட சோர்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னேனான்னு தெரியல. 12த் எக்கனாமிக் புக்ல 9த் லெசன்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஓகேங்களா? அதுல இருக்கிற டாபிக் தான். பிளஸ் கூகுள் பண்ணி சில விஷயங்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இதோட நோட்ஸோட சோர்ஸ் அதுதான். கூகுள்ல சர்ச் பண்ணி சில இது ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாம 12த் எக்கனாமிக் புக்ல 9த் லெசன். ஓகேங்களா? ஏன்னா எக்கனாமிக்க பொறுத்தவரைக்கும் நமக்கு 10த் வரைக்கும் பெருசா எதுவும் குடுக்கல. ஓகேங்களா? 10த் புக்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி பெருசா எதுவும் நமக்கு குடுக்கல. ஓகேங்களா? அ 9த், 10த்ல இருக்கு. 6த்லேருந்து 8த் வரைக்கும் பெருசா எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் 11த், 12த்ல தான் எக்கனாமிக்ல நமக்கு நெறையா இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் நான் 12த் எக்கனாமிக் புக்ல சோர்ஸ் தேடி எழுதினேன். அடுத்து நேரடி வருவாயோட நன்மைகள் பார்த்தாச்சு. இப்ப வந்து தீமைகள். ஓகேங்களா? பிரபலமின்மையா இருக்கு. ஓகேங்களா? அன்பாப்புலரா இருக்கு. ஓகேங்களா? நேரடி வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பே பண்றது வந்து நெறைய பேத்துக்கு தெரியவே மாட்டேங்குது. இதோட ப்ரொசீஜர் என்னன்னு ரொம்ப அன்பாப்புலரா இருக்கு. ஓகேங்களா? பிரபலம் இல்லாம இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ ம் அ அ நம்ம ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா லாபம் சம்பாதிக்கப்படும்போது, அதிகமா டாக்ஸ் பே பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிரும். நம்ம இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ டாக்ஸ் பே பண்றோம். எதுக்கு அப்ப இவ்வளோ உற்பத்தி பண்ணணும்? நம்ம கம்மியா உற்பத்தி பண்ணிக்கலாம். கம்மியா டாக்ஸ் பே பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு தாட் வரதுனால, உற்பத்தி திறன் பாதிக்கப்படுற மாரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தீமைகள்ல. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப வசதி கம்மி. ஓகேங்களா? இப்ப வந்து டைரக்ட் டேக்ஸ் பே பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கணக்கு பராமரிக்கணும், வரி தாக்கல் செய்யணும். அதாவது ஐடி ஃபைல் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் வரி தாக்கல் செய்யுது. ஓகேங்களா? இந்த வேர்டிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஐடி ஃபைல் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து செக் பண்ணணும். இப்ப ஒரு கம்பெனி இருந்தா அக்கவுண்ட் வந்து செக் பண்ணணும். வருஷம் வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் எண்டுலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆடிட்டிங் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரி செலுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதி கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதோட ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாம இருக்கு. அதோட ஸ்ட்ரக்சரே காம்ப்ளிகேட்டடா ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ, அதனால இது வந்து வசதி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நேரடி வரி வருவாயோட தீமைகள் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வரி ஏய்ப்பு. ஓகேங்களா? வரி ஏய்ப்புனா ஒண்ணும் இல்ல. நீங்க டாக்ஸ் கட்டாம வருது. நீங்க 10,00,000 சம்பாதிச்சாலும் நான் 50,000 டாக்ஸ் கட்டாம வருது. அ அதாவது என்னன்னா, நான் 10,00,000லாம் சம்பாதிக்கல. நான் ஒரு 7, 6 லட்சம் தான் சம்பாதிக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொல்லி வரி ஏய்ப்பு வந்து அதிகமா நடக்குது இந்த நேர்முக வரியில. ஓகேங்களா? இதனால என்ன ஒரு பிரச்சனை ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணம் உருவாகி, பொருளாதாரத்தில பெரிய தாக்கம் வந்து ஏற்படும். ஓகேங்களா? இந்த வரி ஏய்ப்புனால. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டேக்ஸோட தீமைகளா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அ இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. இன்டைரக்ட் டேக்ஸ்னா, ஒரு பொருளோ, பணியோ ஓகேங்களா? ஒரு பொருளா வாங்கும்போதோ, ஒரு சேவையா நம்ம பெறும்போதோ, இப்போ ஹோட்டல்னா சேவை சொல்லுவாங்க. ஓகேங்களா?
பொருள்லாம் நம்ம ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ண பொருளை வாங்கும்போதோ அப்ப விதிக்கப்படுற வரி தான் மறைமுக வரி. ஓகேங்களா? மறைமுக வரினா நீங்க வந்து நேரடியா அரசுக்கு செலுத்தாம மறைமுகமா உங்களோட டாக்ஸ் அரசாங்கத்துக்கு போகும். அதுதான் மறைமுக வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைமுகமா செலுத்தப்படுகிறது. அதான் அப்பயே சொன்ன மாரி தான். இந்த வரி சுமையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மற்றொரு நபருக்கு மாற்ற முடியும். ஆக்சுவலா உற்பத்தியாளர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு, அந்த சுமைய வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் மேல தள்ளி விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த வரி சுமைய வந்து பார்த்தீங்கன்னா, எளிதா மற்றொரு நபருக்கு மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்பலே பார்த்தப்ப, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 10,00,000 சம்பாரிக்கிறது தான் நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. நீ யாரா இருந்தாலும் அந்த பொருள் வாங்குனா டாக்ஸ் பே பண்ணி தான் இருக்கணும். ஓகேங்களா? நான் வந்து கம்மி, ஏழை, என்னால வந்து இந்த டாக்ஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற வாதமே அங்க வைக்க முடியாது. ஓகேங்களா? ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, அந்த பொருள நீங்க வாங்குனீங்கன்னா, அதுக்கான டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு சொல்லி இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த மறைமுக வரிகள், இதுல என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நான் சொன்ன மாரி. எதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ், எதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? அத ஒரு டைம் படிச்சு நீங்க எழுதி கூட பாத்துங்க. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ உற்பத்தி வரின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் உற்பத்தி பண்ணா, அதுக்கான வரி போடுறாங்கல்ல. அதுதான் உற்பத்தி வரி. அது வந்து பாத்தீங்கன்னா, எக்சைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, விற்பனை வரி. ஓகேங்களா? பொருள் உற்பத்தி பண்ணி அத சேல்ஸ் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? அது வந்து விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சுங்கத்தீர்வை கஸ்டம் டியூட்டி ஓகேங்களா? ஒரு பொருள உற்பத்தி பண்ணி விக்கிறக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு முன்னாடி ஒரு சுங்கத்தீர்வைன்னு சொல்லி ஒரு வரி போடுவாங்க. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல டோல் மாரின்னு கூட வச்சுக்கோங்களேன். அதான் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேளிக்கை வரி. என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். இப்ப நீங்க சினிமாக்குலாம் போனீங்கன்னா, அங்க ஒரு டாக்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டாக்ஸ். நீங்க எதுவும் சேவை பெறும்போது போடுற வரி. அடுத்து முத்திரை தாள் வரி, ஸ்டாம்ப் டியூட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்னா. ஓகேங்களா? அதான் இப்ப நான் வந்து வேகமா போறேன். ஜஸ்ட் என்னென்னன்னு சொல்லிட்டு. பின்னாடி ஒவ்வொன்னையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன வரின்னு மட்டும் பார்த்துக்கலாம். உற்பத்தி வரி. ஓகேங்களா? எக்சைஸ் டியூட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி. அடுத்து கஸ்டம் டியூட்டி சுங்கத்தீர்வை. என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் கேளிக்கை வரி. அடுத்து சர்வீஸ் டாக்ஸ் சேவை வரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரைத்தாள் வரி. ஓகேங்களா? ஓகேங்களா. இந்த உற்பத்தி வரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல கலால் வரின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்க வந்து கன்ஃப்யூஷன் வைக்காதீங்க. அதனால தான் இங்கிலீஷ்லயும் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் எக்சைஸ் டியூட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் உற்பத்தி வரி இல்லைன்னா கலால் வரின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒண்ணும் இல்ல. உற்பத்தினா உங்களுக்கு அந்த வேர்டிங்ல மீனிங் புரிஞ்சிருதுல்ல. ஒரு பொருள உற்பத்தி பண்றோம். அந்த உற்பத்தி பண்ண பொருளுக்கு வந்து ஒரு டாக்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி வரின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரி உற்பத்தியாளரால செலுத்தப்படும். ஃபர்ஸ்ட் யார் வந்து அந்த ஹலோ சொல்லுங்க. சு ஹலோ. சரி ஓகே. ம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளரால அந்த வரி வந்து செலுத்தப்படும். அதுக்கப்புறம் வந்து உற்பத்தியாளர் அந்த பளுவ வந்து பார்த்தீங்கன்னா, நுகர்வோர்கிட்ட சாரி சில்லறை விற்பனையாளர்கிட்ட மாத்திருவாங்க. ஓகேங்களா? மொத்தமா வந்து உற்பத்தி பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத சில்லறை விற்பனையாளர் வாங்குவார்ல, அவர்கிட்ட தள்ளி விட்டுருவாரு. ஓகேங்களா? அந்த வரி சுமைய. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கன்சியூமர் கிட்ட விக்க மாட்டாங்கல்ல. ஒரு சில்லறை விற்பனையாளர்ன்னு ஒண்ணு இருப்பாரு. அவரு வாங்கிட்டு வந்து கடைசியா நுகர்வோர்கிட்ட விப்பார். ஓகேங்களா? அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் பிரைஸோட அதிகமாகறதுக்கான ரீசன் இந்த மாரி இன்டர்மீடியேட்ல அதாவது இடைநிலையில இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து வாங்கி அந்த டாக்ஸ நம்மகிட்ட தள்ளி விட்டுறதுனால. ஓகேங்களா? அடுத்து விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். ஓகேங்களா? விற்பனை வரியும் ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? இந்த பொருள அவங்க வாங்கிட்டு சில்லறை விற்பனையாளர்கள் வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட விக்கும்போது ஒரு டாக்ஸ் போடுவாங்கல்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, விற்பனை வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கடை உரிமையாளர் இல்லைன்னா, இந்த சில்லறை விற்பனையாளர்கள் அவங்க வந்து வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து செலுத்திருவாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த அந்த செலுத்தின அமௌண்ட்ட நம்மகிட்ட இருந்து வாங்கிப்பாய்ங்க. ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க. இந்த செலுத்தப்பட்ட வரி சுமை வந்து நுகர்வோருக்கு மாற்றப்படுவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனை வரி வந்து ரத்து செய்யப்பட்டு வேட்ங்கிறது வந்து மாற்றப்பட்டு அப்படி வேட்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வரி. ஓகேங்களா? அப்படி சொல்லுவாங்க. இந்த வேட் எப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2015ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேட் தான் ஜிஎஸ்டியா மாறியிருக்கும். ஓகேங்களா? ஜூலை 1, 2017லேருந்து இத வந்து ஜிஎஸ்டியா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்டி பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு கிளாஸ்லயே படிப்போம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு.
ஏன்னா இப்போ 2017 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரக்கு மற்றும் சேவைகள் வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து அரசியலமைப்பு திருத்தம் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம இத பத்தி பின்னாடி படிப்போம். ஓகேங்களா? இப்ப வேட் வந்து கொண்டு வந்துட்டு வேட்ட வந்து எடுத்துட்டாங்க. வேட்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரினா, இப்ப வந்து என்ன சொல்றது? ஒரு பொருளோட மதிப்ப வந்து நம்ம கூட்டுறோம். கூட்டி அந்த கூட்டப்பட்ட பொருளுக்கான வரிய வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட தேங்காய் இருக்கு. ஓகேங்களா? தேங்காய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்ணெயா மாத்திர்றோம். தேங்காய் எண்ணெயா மாத்துறோம். ஓகேங்களா? ஒரு பொருளோட மதிப்ப வந்து நம்ம இன்னும் கூட்டுறோம். ஓகேங்களா? அந்த கூட்டப்பட்ட பொருளுக்கு வந்து வரி போடுவாங்கல்ல, அதுதான் மதிப்பு கூட்டப்பட்ட வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 1, 2015ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சுங்கத் தீர்வைனா பார்த்தீங்கன்னா, இப்ப பொருள ம் ஏற்றுமதி, இறக்குமதி அதாவது பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி சமயத்துல ஒரு வரி வந்து விதிப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சுங்கத் தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல கஸ்டம் ஆஃபீசர்ஸ்ன்னு சொல்லி நம்ம நெறைய மூவிஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? இப்ப ஏதோ ஒரு பொருள வெளிநாட்டுல இருந்து இங்க கடத்திட்டு வந்தாங்கன்னா, கஸ்டம்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள நீங்க வெளிநாட்டுல இருந்து இங்க எடுத்துட்டு வந்தாலோ, அல்லது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகலாம். அப்போ ஒரு டாக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஏற்றுமதி வரிகள வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து இறக்குமதி பண்ற பொருள விட ஏற்றுமதி பண்ற பொருள் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, வாணிப சம சமநிலை இன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி படிப்போம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 100க்கான பொருள வந்து இறக்குமதி பண்ணா, வெறும் ரூ. 50 பொருள் தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். நமக்கு ரூ. 50 வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில இடிக்கிற மாரி இருக்கு. ஓகேங்களா? இத வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கம் ஏற்றுமதி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்றுமதி வரிகள இந்திய அரசு ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஹலோ யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க. எதுவும் கேட்கணுங்களா? ஹலோ. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேவை வரி. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நீங்க சேவை பெற்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். சர்வீஸ் வந்து உங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்திலேருந்து நீங்க ஒரு சர்வீஸ் வாங்குனீங்கன்னா, இப்ப டெலிஃபோன் சர்வீஸா இருக்கும், இந்த காப்பீடு ஆகட்டும், இந்த ஹோட்டல் அந்த சர்வீஸாக இருக்கட்டும், எந்த சேவையை நீங்க பெறும்போதும் உங்களுக்கு ஒரு வரி போடுறாங்கல்ல, ஓகேங்களா? அதுதான் சேவை வரின்னு சொல்லுவாங்க. இந்த சேவை வரியும் இப்ப ஜிஎஸ்டி கீழ கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? வேட்டும் ஜிஎஸ்டி கீழ கொண்டு வந்துட்டாங்க. சேவை வரியும் ஜிஎஸ்டி கீழ கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேளிக்கை வரி. ஓகேங்களா? கேளிக்கை வரின்னா ஒண்ணும் இல்ல. என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ்னா, நீங்க ஒரு மூவிக்கு போறீங்க. அந்த மூவி டிக்கெட்டுக்குன்னு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. இப்ப ஏதோ ஒரு மேடை நிகழ்ச்சி போனீங்கன்னா, அதுக்கு ஒரு டாக்ஸ். இப்ப கான்செர்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இசை நிகழ்ச்சிக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க ஒரு அந்த ஒரு டிக்கெட்டுக்கான டாக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? இது மாரி நம்ம என்டர்டெயின்மென்ட்டுக்காக செலவு பண்ணும்போது, ஒரு டாக்ஸ் போடுவாங்கல்ல, அதுதான் கேளிக்கை வரி. ஓகேங்களா? இப்ப ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போறோம். அந்த எக்ஸிபிஷன் அப்ப அந்த எக்ஸிபிஷன் ஓட டிக்கெட் பிரைஸ்லயே நமக்கு தெரியாது. பட் ஆனா இந்த எக்ஸிபிஷன்காரங்க வந்து அ கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டாக்ஸ் அமௌண்ட்ட நம்மகிட்ட டிக்கெட் பிரைஸ்ல ஆட் பண்ணி வித்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ப இன்டைரக்ட்டா அரசாங்கத்துக்கு வரிக்கு வந்து பே பண்ணிர்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் டேக்ஸ்ல வருது. இதெல்லாமே கேளிக்கை வரிக்கு கீழ வரும். ஓகேங்களா? என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் இப்ப ஜிஎஸ்டி கீழ கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முத்திரை தாள் வரி. ஓகேங்களா? முத்திரை தாள்னா ஒண்ணும் இல்ல. ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இப்ப திருமண பதிவு பண்ணும்போதும் சரி, ஏதோ ஒரு நீங்க ஒரு பத்திரப்பதிவு பண்ணும்போதும் சரி, ஓகேங்களா? அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ் கீழ வருது. ஓகேங்களா? அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு, சொத்து தொடர்பான ஆவணங்கள், இந்த பத்திரங்கள் மீது விதிக்கப்படுற வரி. ஓகேங்களா? அடுத்து, இந்த மறைமுக வரியோட நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? ஓகேங்களா? அதே மாரி நன்மைகள், தீமைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? நான் அதனால ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிர்றேன். மறைமுக வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பரந்து காணப்படுது. ஓகேங்களா? ம். நேர்முக வரிகள் மாரி இல்ல. ஓகேங்களா? மறைமுக வரிகள் நீங்க ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போதும், நீங்க ஒரு டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுக வரி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக வரிகளை விட அதிக நபர்களால செலுத்தப்படுது. அது மாரி நெறைய பக்கம் இருக்கனால, இது வந்து பரந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2% மட்டும் தான் வருமான வரி வந்து பே பண்றாங்க. ஓகேங்களா? பட் ஆனா மறைமுக வரிய வந்து பார்த்தீங்கன்னா, யாரு எந்த பொருள் வாங்குனாலும் கண்டிப்பா பே பண்ணணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாரி தான். ஓகேங்களா? இது தெரிஞ்சுச்சு வெறும் 2% தான் நேர்முக வரிய வந்து பே பண்றாங்க. ஓகேங்களா? மறைமுக வரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பொருள வாங்குனாலும் சரி. ஓகேங்களா? கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சமத்துவம். ஓகேங்களா? இதுலயும் என்ன சமத்துவம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடம்பர பொருள் வாங்குறவங்களுக்கு அதிகமான வரி விதிப்பாங்க. ஓகேங்களா? அத்தியாவசியமான பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான வரி விதிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் சமத்துவம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஆடம்பரமான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவி எடுத்துக்கங்க. வேற ஏதோ இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் இப்ப ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, 18% கீழ வருது. ஓகேங்களா? பட் ஆனா, அத்தியாவசியமான மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில 0% இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்லிப்பாங்க. இப்ப மறைமுக வரியில ஆடம்பரமான ஆடம்பரமான பொருட்களுக்கு அதிக வரியும், மத்த பொருள்களுக்குலாம் கம்மியா வரி இருக்கும். ஓகேங்களா? இத வந்து சமத்துவம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மறைமுக வரியோட ஒரு நன்மைகள். ஓகேங்களா? இப்ப உடலுக்கு தீங்கான பொருளோட நுகர்வ வந்து குறைக்கிற விதமா, இப்ப ஆல்கஹால் ஆகட்டும், இப்ப இந்த சிகரெட் அந்த மாரி பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டாக்ஸ் வந்து விதிப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, வசதியானதுன்னு சொல்லுவாங்க. எப்படி வசதியானதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ற மாரியே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பொருளோட விலையோட சேர்த்தே அந்த டாக்ஸ நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு குடுத்துறோம். அதனால தனியா நமக்கு இல்ல இது தனியா நமக்கு வரி கட்டுற மாரி இதுக்கு தெரியல. ஓகேங்களா? அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப வசதியானது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு டாக்ஸ் பே பண்றதே தெரியாது. ஏன்னா பொருளோட விலையோட சேர்த்தே நீங்க குடுத்துடுறீங்கல்ல. இப்போ ஒரு டிவி வந்து 11,500னா அதோட பேஸ் பிரைஸ் 10,000 தான் இருக்கும். ரூ. 1,500 டாக்ஸ். ஆனா நமக்கு ரூ. 1,500 டாக்ஸ்ன்னு சொல்லி விக்க மாட்டான். இந்த டீயோட விலையே நமக்கு 11,500 தான் சொல்லி விப்பாய்ங்க. ஓகேங்களா? அதனால நமக்கு தனியா டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்காது. அதனால இது ஒரு வசதியானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மறைமுக வரியோட தீமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஓகேங்களா? இதோட வசூலிக்கோட செலவு வந்து அதிகம். ஓகேங்களா? இப்ப நேர்முக வரிய கம்பேர் பண்ணும்போது, இந்த மறைமுக வரி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வசூலிக்க செலவு ரொம்ப ரொம்ப செலவு அதிகமாகும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பே பண்ணுவாரு. மேனுஃபேக்சர் வந்து இங்க நுகர்வோர்கிட்ட இருந்து வாங்கிப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது பரந்துபட்டதா இருக்கு. ஓகேங்களா? நேர்முக வரினா வெறும் 2% மக்கள் மட்டும் தான் பே பண்றாங்க. பட் ஆனா இங்க அப்படி இல்லல்ல. நெறைய மக்கள் பே பண்றாங்க. ஓகே நெறைய சோர்ஸ்ல இருந்து வருது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒண்ணு சேர்க்கணும்னா, அதுக்கான செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது உன்னோட அ தீமைகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தேய்விதம் ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, வளர்விதம்னு சொல்லி படிச்சிருப்போம். புரோகிரசிவ் இன் நேச்சர்ன்னு படிச்சிருப்போம். இது வந்து தேய்விதம் ஓகேங்களா? வருமான மட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரே வரி செலுத்தணும். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,00,000 சம்பாதிக்கிறவன் வந்து ஒரு பொருள் வாங்குனா, அவரும் ஒரே வரி தான் செலுத்துவாரு. ஆ ரொம்ப 50,000 சம்பாதிக்கிறவர் வந்து ஒரு பொருள் வாங்குனா, அவரும் அது ஒரே வரி தான் செலுத்துவாரு. ஓகேங்களா? அதுதான் தேய்விதம்னு சொல்லுவாங்க. அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிக வரி, கம்மியா சம்பாதிக்கிறவங்க கம்மியா வரிங்கிறது நேர்முக வரியில இருந்துச்சு. பட் ஆனா மறைமுக வரியில பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமா சம்பாதிச்சாலும் சரி, கம்மியா சம்பாதிச்சாலும் சரி, அந்த பொருள் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒரே டாக்ஸ் தான். ஓகேங்களா? இதுதான் தேய்விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொன்னத வச்சுட்டு இந்த 12த் எக்கனாமிக் புக்ல 9த் லெசன் இருக்கும். அது ஒரு டைம் படிங்க. இந்த நோட்ஸும் நான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா. இந்த நோட்ஸும் ஓகே ஒரு டைம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப புரியாத டாபிக்லாம் இல்ல. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கண்டிப்பா ஒரு மாரி தான் இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனா நீங்க 1 டைம், 2 டைம் ரீட் விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வரிய பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாமலாம் இருக்காது. நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க நெறைய பக்கம். ஓகே இதெல்லாம் வரி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம், வரோம், ஒரு பொருள வாங்குறோம். கண்டிப்பா ஜிஎஸ்டி அந்த பில்லையாவது பார்த்துருப்போம். ஓகே இதுக்கெல்லாம் பண்றாய்ங்க அப்படின்னு. ஓகேங்களா. இது தெரியாத டாபிக்லாம் இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேங்களா. நீங்க ஒரு டைம் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். ஈஸியாவும் ஞாபகம் வந்துரும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. உறுதியின்மை. ஓகேங்களா. அதான் அப்ளை பண்ற மாரி டைரக்ட் டாக்ஸ்னா இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா. 10,00,000 வாங்குனா இவ்வளோ தான் நம்ம பே பண்றோம். 20,00,000 வாங்குனா நம்ம இவ்வளோ தான் டாக்ஸ் பே பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிரும். பட் ஆனா இதுல அப்படி சொல்ல முடியாது. ஓகேங்களா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுக வரி வந்து நம்ப அதிகம் பண்ணிட்டாங்கன்னா, பொருளோட விலையும் அதிகமாயிரும். ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதியின்மையா இருக்கு. ஓகேங்களா.
இப்போ ஒவ்வொரு பொருளுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ வரின்னு தெரியாம இருக்கும். ஓகேங்களா? திடுதிப்புன்னு ஒரு பொருளோட விலை ஏத்திருவாங்க. பட் ஆனா வரி அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதியின்மையா இருக்கு. ஓகேங்களா? இப்ப பொருளோட விலை எப்போ உயரும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரா மெட்டீரியல் காஸ்ட் அதுக்குள்ள யூஸ் பண்ண பொருளோட விலை அதிகமாயிருச்சுன்னா, அந்த பொருளோட விலையும் அதிகமாயிரும். ஓகேங்களா? பட் ஆனா வரி அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வரி அதிகமாயிரும். அதனால பொருளோட விலையும் அதிகமாகும். ஓகேங்களா? அதனால இது வந்து உறுதியின்மையா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதான் அப்பலே சொன்ன மாரி, இது வந்து ஒரு டிராபேக்கா சொல்லியிருக்காங்க இதுலயும். குடிமை உணர்வின்மை சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிட்டிசனா நம்ம வந்து வரி பே பண்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடிமை உணர்வின்மை மாரி, ஒரு சிட்டிசன்ஷிப்போட அந்த உணர்வே இல்லாம மாரி இருக்கும். ஏன்னா விலையோட சேர்த்தே நம்ம பே பண்ணிர்றோம்ல இந்த மறைமுக வரியில. ஸோ அதனால ஒரு சிட்டிசன்ஷிப் உணர்வின்மை அப்படிங்கிற மாரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான். இது இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேங்களா? இதுதான் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஓகேங்களா? வருவாய் ஆதாரங்கள். ஓகேங்களா? இதுலேருந்து ஏதோ டவுட்னா கேளுங்க. இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம் ஆர்பிஐக்கு. சார் ஹலோ சார் சொல்லுங்க. சார் மறைமுக வரியிலங்க சார், தீமைகள்ல வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி வரி வந்து டிஃபரன்ஷியேட் இருக்காங்க சார். புரியல. என்ன இன்னொரு டைம் கேளுங்க. மறைமுக வரியில நம்ம ஏற்றுமதிக்கு இறக்குமதிக்கு வரி கட்டுறோம்லங்க சார். ஆமா சார். பட் ஆனா ஏற்றுமதிக்கு பெருசா வரி இல்ல சார் இந்தியால. இல்லைங்க சார், அதுல வந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய வெளியில இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வரி கம்மியா இருக்கலாங்க சார். அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மாரி போடுவாங்க சார். ஓகே. அதுல என்ன சார் டவுட்? இல்லைங்க சார், அது தீமைகள்ல வராதாங்க சார். இல்ல சார். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெளிநாட்டு பொருட்கள வந்து பாத்தீங்கன்னா, வரி ஏன் அதிகமா போடுறாங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு உள்நாட்டு பொருள வந்து நீங்க வாங்குவீங்க. ஓகேங்களா? அப்ப உள்நாட்டோட பொருளாதாரம் உங்களுக்கு வீக் ஆயிரும்ல. வெளிநாட்டு வர பொருளோட வரிய நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா, உள்நாட்டு பொருட்களோட விலையும் வந்து உள்நாட்டு பொருட்கள் வந்து சேலே ஆகாது நமக்கு. ஓகேங்களா? அப்ப உள்நாட்டு பொருட்கள்லாம் நலிவடைஞ்சா நம்மளோட உற்பத்தியும் கம்மியாயிரும். அப்ப ஜிடிபியும் நமக்கு கம்மியாயிரும். ஓகேங்களா? அப்ப பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுரும். அதனால அது நம்ம எப்படி தீமைன்னு சொல்ல முடியும்? புரியுதுங்களா சார்? ஓகேங்க சார். இல்லைங்க சார், வெளியில இருந்து வர காஸ்ட்லியான பொருட்கள் வந்து விலை இது வரி கம்மியா இருக்கலங்க சார். அதான் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு பொருட்கள நம்ம அனுமதிச்சா, உள்நாட்டு பொருட்கள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிரும்ல சார். ஆடம்பர பொருளா இருந்தாலும் சரி, மினிமம் நம்ம எந்த பொருளா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஓகேங்க சார். அதனால தான் சார் இப்ப நெறையா சீனா பொருளுக்கெல்லாம் அதிகமான வரி விதிக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஓகேங்களா? ஓகேங்க சார். அவங்களோட முற்றுரிமைய நம்ம தவிர்க்கிறதுக்காக அதிகமான வரி விதிக்கிறாங்க. அது வந்து நமக்கு தீமைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்லங்க சார். ஓகேங்க சார். சரி ஓகேங்க. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ பார்க்கலாம். வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சார் மைக் மட்டும் ஆஃப் பண்ணி சரி ஓகே. ஆர்பிஐ பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா? சரி ஓகே. ஆர்பிஐ. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவோட அ மைய வங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, மைய வங்கி. ஓகேங்களா? அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா? இதோட சோர்ஸே அதாவது புக்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12th எக்கனாமிக் புக்ல 6th லெசன்ல இருக்கு. ஓகேங்களா? ஆர்பிஐ ஓகேங்களா? அங்கிருந்து தான் நான் எடுத்திருக்கேன். பிளஸ் நெட் சோர்ஸ் சிலது எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே கிடையாது. பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே கிடையாது. பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எங்கேன்னு சொல்றேன். ஓகேங்களா? அது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரொம்பலாம் உட்காந்து படிக்கணும், மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஆர்பிஐல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி வரலாறு ஆர்பிஐ எப்படி வந்து ஓப்பன் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 1935ல வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஏப்ரல் 1ல ஆரம்பிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் ஆனா பினான்சியல் இயர்னு சொல்லி சொல்லுவாங்க ஒண்ணு ஓகேங்களா நிதியாண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஏப்ரல் இருந்து 2024 மார்ச் வரைக்கும் ஒரு நிதியாண்டு அப்புறம் 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 மார்ச் வரைக்கும் ஒரு நிதியாண்டு ஓகேங்களா அப்படி சொல்லுவாங்க ஏன்னா ஏப்ரல் 1 தான் இது வந்து செயல்பட தொடங்கியிருக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா நிறைய கண்ட்ரில ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் நமக்கு இப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலயும் இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா
ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நிதியாண்டு ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் 1 1935ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த இந்த ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சட்டம் இயற்றிருப்பாங்கல்ல. அது என்ன சட்டம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமிஷனோட பரிந்துரை அடிப்படையில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கமிஷன்னா, ஹில்டன் யங் அப்படிங்கிறவரோட இந்திய நாணயம் மற்றும் நிதி தொடர்பான ராயல் கமிஷன். ஓகேங்களா? அந்த குழுவோட பரிந்துரைகள் அடிப்படையில வந்து 1926 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இதுல நான் ஆட் பண்ணல. பட் ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அம்பேத்கர் பத்தி படிக்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? அ இந்த இந்திய ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவர் பிஹெச்டி பண்ணும்போது ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த நூல்ல இருந்த நெறைய கருத்துக்கள எடுத்து தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஓட ஃபங்ஷன்ஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவர் வந்து இந்திய ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய எக்கானமி பேஸ் பண்ணி நெறையா அறிவுரைகள் வந்து அவரு அந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி தான் இந்திய ரிசர்வ் வங்கியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அத நான் இங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனா நீங்க அம்பேத்கர் பத்தி படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, 5,00,00,000 பங்கு மூலதனத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பங்கோட விலை வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட பங்கோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, 5,00,00,000. ஓகேங்களா? இதோட தலைமையகம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கல்கத்தால இருந்துச்சு. ஓகேங்களா? பட் ஆனா 1937 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஆர்பிஐ இப்ப இருக்கிற தலைமையிடம் பார்த்தீங்கன்னா, மும்பை. ஓகேங்களா? மத்திய அரசாங்கத்தோட நெறையா அமைப்பு வந்தோட தலைமையகம் புதுதில்லியில தான் இருக்கும். பட் ஆனா ஆர்பிஐயோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா, மும்பைல தான் இருக்கும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தனியார் நிறுவனமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா ஏன்னா பங்கா பிரிக்கிறாங்க. பங்கா பிரிச்சாவே ஒரு தனியார் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு சேல் பண்ணும். ஓகேங்களா? ஒரு தனிநபர் கிட்ட இருந்தாவே அது ஒரு தனியார் நிறுவனம் தானே! பட் ஆனா 1949 ஜான் 1ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. அதாவது நாட்டுடைமைன்னா ஒண்ணும் இல்ல. அதோட பங்குகள் எல்லாத்தையும் அரசாங்கம் வாங்கி, அது ஒரு அரசு நிறுவனமா மாறியிருக்கும். ஓகேங்களா? அதுதான் தேசியமயமாக்கப்பட்டது, இல்லன்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த வார்த்தைக்கான மீனிங் அதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து பர்மா. அ அதாவது மியான்மர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பர்மா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல. இந்த மியான்மர் ஆகட்டும், பாகிஸ்தானுக்கும் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஒரு மைய வங்கியா வந்து இருந்து செயல்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? பர்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து 1937 பிரிஞ்சிருச்சு. பட் ஆனா, அடுத்த ஒரு 10 வருஷம் ஏப்ரல் 1947 வரைக்கும் ரிசர்வ் வங்கி வந்து பர்மாக்கான மத்திய வங்கியாவும் செயல்பட்டுருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? 3 நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய வங்கி செயல்படுறது வந்து சின்ன விஷயம் இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா, அ 1947லயே பிரிஞ்சிருப்பாங்க. பட் ஆனா, ஜூன் 1948 வரைக்கும் மத்திய வங்கியா பாகிஸ்தானுக்கும் செயல்பட்டிருக்கும். ஆர்பிஐ. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அமைப்பு. அ ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, இயக்குனர் குழுவால நிர்வகிக்கப்படும். ஓகேங்களா? அந்த இயக்குனர் குழு என்னென்னன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கு. அத பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த இது டைரக்டர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயக்குனர் குழு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அபிஷியல் மெம்பர், நான் அபிஷியல் மெம்பர்ன்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இயக்குனர் குழுவுல 2 இருப்பாங்க. ஒண்ணு அபிஷியல் மெம்பர், நான் அபிஷியல் மெம்பர். ஓகேங்களா? நான் அபிஷியல் மெம்பர் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? நான் அபிஷியல் மெம்பர்ங்கிறது பாத்தீங்கன்னா, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அபிஷியல் மெம்பர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அபிஷியல் மெம்பர்ல பாத்தீங்கன்னா, கவர்னர்ன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அவரு தான் இப்ப இப்பத்திக்கான ஆர்பிஐ கவர்னர் பார்த்தீங்கன்னா, சக்தி காந்த தாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவரு தான் கவர்னர். அவரு இல்லாம 4 துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, அ அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஆனா சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டைரக்டர் வந்து வேற வேற ஃபீல்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் 2 கவர்ன்மென்ட் அபிஷியல் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ 4 டைரக்டர். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்பிஐயோட துணை நிலையங்கள் ஓகேங்களா? சென்னையில ஒரு குவார்டர்ஸ் இருக்கும். அதே மாரி மும்பைல ஒரு கொல்கத்தால ஒரு குவார்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது மாரி துணை நிலையங்கள்லாம் இருக்கும்ல. அந்த நிலையத்தோட இயக்குனர்களும், அந்த அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். பெருசா எதுவும் இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகாரப்பூர்வமான உறுப்பினர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதுவே இம்பார்ட்டன்ட். போதுமானது. ஓகேங்களா? உங்களுக்கு. நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரொம்பலாம் இதுல போட்டு படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா,
குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து கேட்கறாங்க. மீதி 25 கொஸ்டின் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்கறாங்க. மீதி 75 கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு ஜிஎஸ். ஓகேங்களா? அப்ப 75 கொஸ்டின்லயும் பொருளாதாரத்துல 6 கொஸ்டின் தான் வரும். ஓகேங்களா? 5 to 7 கொஸ்டின் வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பலாம் படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தமிழும் ஆப்டிடியூடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்திருக்கோம். கம்மியான டீட்டெயில் மட்டும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து ஆர்பிஐ கவர்னர். ஆர்பிஐ கவர்னர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கவர்னரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர். இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ஒரு டைமுக்கு 3 டைம் கூட படிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? முதல் ஆர்பிஐ கவர்னர் பார்த்தீங்கன்னா ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓஸ்போன் ஸ்மித். ஃபர்ஸ்ட் இந்திய கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்திய கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக். ஃபர்ஸ்ட் பெண் துணை ஆளுநர் பார்த்தீங்கன்னா கேஜே உதேசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேஜே உதேசி. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னரா ஒரு பெண் இருந்ததே இல்லை. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி. பட் ஆனா இது வரைக்கும் ஒரு ஆர்பிஐ கவர்னரா ஒரு பெண் வந்து இருந்ததே இல்லை. ஓகேங்களா? அதனாலதான் ஒரு முதல் பெண் துணை ஆளுநர் தான் சொல்லியிருக்கேன், கேஜே உதேசி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இது வரைக்கும் ஒரு பெண் இருந்ததே இல்லை. ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஒரு முதல் பெண் துணை ஆளுநர் தான் இருந்திருக்காங்க, ஆளுநர் இல்லை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இப்ப இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா 25வது ஆர்பிஐ கவர்னர். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்கன்னு இப்ப உலக நாடுகள், உலக வங்கி எல்லாம் பாராட்டி இருக்காங்க. ஓகேங்களா? மேபி அதனால இவரை பத்தி கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே தெரியும் கோவிட், ரஷ்யா உக்ரைன் வார், அதனால பாத்தீங்கன்னா நிறைய உலக பொருளாதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. பட் ஆனா இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையும் வளர்ச்சி விதம் பாத்தீங்கன்னா 7% வளர்ச்சி ஜிடிபி வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால உலக வங்கி, இந்த சர்வதேச பண நிதியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பாராட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு இப்ப ரீசெண்டா ஒரு அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இவரை பத்தி தெரிஞ்சுக்கங்க. தற்போது 25வது ஆர்பிஐ கவர்னர் பாத்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருந்த ஒரே பிரதமர் பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங். ஓகேங்களா? 2004 இருந்து 2014 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்தியாவோட பிரதமரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? மன்மோகன் சிங். இவர் வந்து ஒரு டைம் ரிசர்வ் வங்கியோட ஆளுநராகவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் தான் நம்மளோட இந்திய ரூபாய் நோட்டுகள்ல சைன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அவர் வந்து கையெழுத்து போடுவாரு. இதுதான் சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஆர்பிஐ துணை நிறுவனங்கள். டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், டிஐசிஜிசின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது என்ன டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்னா, இப்ப நம்ம ஒரு வங்கியில பணம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வங்கி வந்து திவால் ஆயிடுது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ் வங்கின்னு வந்து தமிழ்நாட்டுல வந்து சரி இந்தியால வந்து பாத்தீங்கன்னா திவால் ஆயிடுச்சு. திவால் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல்லா கடல்ல மூழ்கி அந்த வங்கியே செயல்பட முடியாம போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி சமயத்துல அந்த வங்கியில பணம் போட்ட அந்த வாடிக்கையாளரோட பணத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் தான். டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் அதுக்கான கேரண்டி கொடுக்குது. ஓகேங்களா? நீங்க வங்கியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? வங்கி திவால் ஆனாலும் சரி இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கேரண்டி கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான். இதெல்லாம் ஆர்பிஐ கீழே இருக்கிற துணை நிறுவனங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் முர்தன் பிரைவேட் லிமிடெட் இது, அப்புறம் ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பினான்சியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீஸ். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இது இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம அவ்வளவு படிக்கணும். ஏன்னா நமக்கு 75 கொஸ்டின் கேட்கறது வெறும் 5 to 7 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க நம்ம தமிழும் ஆப்டிடியூடும் அதிகமாக படிச்சுட்டு இது ஜஸ்ட் என்னென்ன முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இனோவேஷன் கப் இது ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் கீழே என்னென்ன ஒரு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு. ஓகேங்களா? மேபி ஆர்பிஐக்கு வர ஸ்டாஃபுக்கு பயிற்சி கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டாஃப் நிறுவனங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் காலேஜ் வந்து சென்னையில இருக்கு. காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேங்கிங் பூனேல இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் குரூப் 1 லெவல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கலாம். பட் ஆனா குரூப் 4க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. ஓகேங்களா? மேபி குரூப் 1ல எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் கொடுத்துட்டு அதோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க குரூப் 1 லெவல்ல. பட் ஆனா குரூப் 4 லெவல்ல
அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பூனேல இருக்கு. அடுத்து இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் வந்து மும்பையில் இருக்கு. அப்புறம் இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரூபாயும் சரி, இந்திய பணத்தாள்களும் சரி, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடுவாங்கல்ல, அது எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்திய பாதுகாப்பு அச்சக மற்றும் நாணய உற்பத்தி கழகம், இந்த SPMCLங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களும் சரி, காகித பணங்களும் வந்து அச்சடிக்கிறதுக்கான பொறுப்பு இதுதான். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல ஹொஷங்காபாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா, ஓகேங்களா, மத்திய பிரதேசத்துல ஹொஷங்காபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த நாணயம் அச்சிடுறது வந்து இருக்கு. ஓகேங்களா, இதன் கீழே தான் மற்ற எல்லா நிறுவனமும் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயங்கள் மற்றும் எல்லா நாணயங்கள், அதே மாதிரி ரூபாய் காகித பணம் இதெல்லாம் அச்சிடுறதுக்கான அதிகாரம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். அது இல்லாம மற்ற எல்லா காகித பணமும் அச்சிடுறதுக்கான அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாணய சாலைகள். ஓகேங்களா, அது வந்து எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் நொய்டா இந்த பிளேஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பிரிண்ட் பண்றதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பணத்தால் அச்சிடுறது பத்தி பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க வந்து இந்தியாவில் பணத்தால் அச்சிடுறாங்க பார்த்தீங்கன்னா நாசிக், அது வந்து இன்னொன்று தேவாஸ். ஓகேங்களா, நாசிக் வந்து மகாராஷ்டிரா MH, தேவாஸ் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா, அதான் அப்ளை சொன்ன நாணயங்கள் அச்சிடுதல் முழுவதும் இந்திய அரசு கட்டுப்பாடு மற்றும் ரூபாய் காகிதத்தால் இது எல்லாமே இந்திய அரசுக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கு. நீங்க எந்த காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்றதாகட்டும், அதே மாதிரி ரூபாய் நோட், இப்போ வந்து ரூபாய் நோட் இல்லை, முன்னாடி இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த நோட்டு வந்து பிரிண்ட் பண்றதாகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா, மற்ற எல்லா நோட்டு பிரிண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ வந்து 2016 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டு வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, அதனால இந்த சப் நிறுவனத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மைசூர் மற்றும் சல்போனி பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முர்த்தன் லிமிடெட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1995ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மைசூர் மற்றும் சல்போனியில் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட். ஹலோ, யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? சார் சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி சொன்னீங்களேங்க சார் அந்த பாயிண்ட். சார் அது இம்பார்ட்டன்ட் இல்லை சார், பட் ஆனால் என்ன பாயிண்ட் சார், பணத்தால் அச்சிடுறதுங்களா? ஆமாங்க சார். அந்த ரூபாய் காகித பணம் வந்து இந்திய அரசிட்ட இருக்குன்னு சொல்றேன் சார். மிச்ச பணம்லாம் RBI அடிக்கும்னு சொல்றேங்க சார். ஆமா சார், ஆமா சார். புரியலைங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் யூஸ் பண்றோம் சார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பணத்தால் 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு எல்லாம் இருக்குல்ல சார். ஓகே, அந்த நோட்டெல்லாம் அதாவது காகித பணம்னு சொல்றோம்ல சார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா RBI தான் வந்து அச்சடிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரூபாய் காயின்ஸ், 2 ரூபா காயின்ஸ், 5 ரூபா காயின்ஸ், 10 ரூபா காயின்ஸ், 20 ரூபா காயின்ஸ் இருக்கு. இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடுறது வந்து இந்திய அரசாங்கம் தான் பண்ணும். ஓகேங்களா, இந்திய அரசாங்கத்துல நிதி அமைச்சகத்தின் கீழே அந்த அந்த அதிகாரம் வரும். ஓகேங்களா, காயின்ஸ் எல்லாம் இந்திய அரசாங்கத்துக்கு கீழே போயிடும். இந்த நோட்டு பணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா RBI கீழே வரும். இவ்வளவுதான் சார், ரொம்ப சிம்பிள் தான், பெருசாலாம் எதுவும் இல்லை. ரூபாய் காகித பணம்னா முன்னாடி இருந்துச்சு சார். முன்னாடி ரூபாய் காகித நோட்டா இருந்திருக்கும். மேபி உங்க பாட்டி காலத்துல இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்பெல்லாம் அதை வந்து இந்திய அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது இல்லை, ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா, ஹலோ, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. ஓகே, அடுத்து இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். RBI வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்றது. ஓகேங்களா, ஏன்னா இந்தியாவோட இருக்கிற மற்ற வங்கிகளை கண்ட்ரோல் பண்ணதே RBI தான். ஓகேங்களா, மற்ற எந்த வங்கி வந்து பார்த்தீங்கன்னா வங்கியோட சேவையை தொடங்கினாலும் RBI கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால RBIக்கு நிறைய பணிகள் இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவோட பொருளாதாரத்தோட நிலைத்தன்மையை கட்டுப்படுத்துறதே RBI தான். ஓகேங்களா, அதனால அதோட பணிகளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துங்க. ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. நான் வரும்போது சொல்றேன், இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, பண அதிகார அமைப்பு. ஓகேங்களா, இந்த பொருளாதாரத்துல பண விநியோகத்தை கட்டுப்படுத்துறதே RBI தான். ஓகேங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வேஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து பணவியல் கொள்கைன்னு ஒரு தனி டாபிக்கே நம்ம படிப்போம் ஓகேங்களா. மானிட்டரி பாலிசின்னு ஒரு தனி டாபிக்கே படிப்போம் ஓகேங்களா. அந்த பணவியல் கொள்கைகள் பேஸ் பண்ணி தான் இந்த பொருளாதாரத்துல பண விநியோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ கட்டுப்படுத்தும் ஓகேங்களா. கண்டிப்பா நெக்ஸ்ட் வர கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணவியல் கொள்கையை பத்தி படிப்போம். அதுல வந்து அது என்னென்ன வேஸ்ல எல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க, பண விநியோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் சொன்ன மாதிரி காகித பண வெளியீடு ஓகேங்களா. நாணயம் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் மற்ற எல்லா காகித பணத்தையும் வெளியிடுறதும் ஆர்பிஐ தான் ஓகேங்களா. காயின்ஸ் மட்டும் இல்லை ஓகேங்களா. மற்ற எல்லா காகித பணமும் வெளியிறது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். இப்போ ₹1 காகித பணம் யூஸ் பண்றது இல்லை, ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகேங்களா. அடுத்தது பண மற்றும் கடன் அளவுகளை மேலாண்மை செய்கிறது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பண அளவா இருக்கட்டும், கடன் அளவா இருக்கட்டும், அதை வந்து மேனேஜ் பண்றது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் ஓகேங்களா. அதே மாதிரி கள்ள நோட்டுகள் வருதுல்ல, அதை கட்டுப்படுத்துற பொறுப்பும் ஆர்பிஐக்கு இருக்கு ஓகேங்களா. இந்த 3 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஓகேங்களா. காகித பணத்தை பேஸ் பண்ணி இந்த 3 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் கள்ள நோட்டெல்லாம் வந்து அடிக்கிறாங்கல்ல, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ற முக்கியமான பொறுப்பும் ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கி உரிமங்கள் வழங்குவர் ஓகேங்களா. த இஷ்யூஆர் பேங்கிங் லைசன்ஸ். நம்ம அப்ளை சொன்ன மாதிரி இப்போ ஏதோ ஒரு பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா வாடிக்கையாளருக்கும் ஆர்பிஐ கீழே இயங்குற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வழங்கும் ஓகேங்களா. ஏன் வழங்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வங்கிக்கெல்லாம் உரிமம் கொடுத்ததே ஆர்பிஐ தான். அப்ப அது திவால் ஆனாலும் இவங்க தான் பொறுப்பு ஓகேங்களா. ஸோ அதனால இப்ப எந்த வங்கி ஸ்டார்ட் பண்றாலும் அதுக்கு உரிமம் வழங்குறது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். அது என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் 1949 பிரிவு 22 சொல்லியிருக்கு ஓகேங்களா. வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1949. மேபி இதுதான் கேட்பான், வங்கிகளுக்கு உரிமம் வழங்குபவர் யார்? இந்திய அரசாங்கம், நிதி அமைச்சகம், ஆர்பிஐ, நிதி ஆணையம் இப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் ஓகேங்களா. அப்ப வந்து நம்ம ஆர்பிஐன்னு ஆப்ஷன் டிக் பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் கேட்பாங்க. அதனால பணிகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஓகேங்களா. ஒரு டைம் இது கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு டைம் நீங்களும் படிங்க, புக்ல இருக்கிறதையும் ஒரு டைம் வாட்ச் பாருங்க. ஏன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க புக்ல போய் படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வணிகங்களுக்கு இந்தியாவில் வந்து வங்கி தொழில் செய்ய உரிமம் வழங்குறதும் இந்த ஆர்பிஐ தான். அது என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் 1949 பிரிவு 22 ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசுக்கான வங்கி ஓகேங்களா. ஏன் அரசுக்கான வங்கின்னு சொல்றாங்கன்னா அரசாங்கத்துக்கு இது குறுகிய கால கடனை வழங்கும். அதே மாதிரி அரசாங்க கடன் பத்திரங்களை உருவாக்கி ஓகேங்களா. அது ஒண்ணும் இல்ல, அரசாங்கத்தோட ஒரு பாண்டை உருவாக்கி அதை வெளியில வித்து காசாக்கி மறுபடியும் அதை கவர்மெண்ட்டுக்கு தரும். இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி தரது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். அரசாங்கம் வந்து சொல்லிடும், எனக்கு ஒரு கடன் பத்திரத்தை உருவாக்கி இவ்வளவு அமௌண்ட் எனக்கு வேணும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கிட்ட அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னா ஆர்பிஐ தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கும் ஓகேங்களா. ஸோ பத்திரம் உருவாக்கி அதை யாருக்கு விற்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எவ்வளவு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது அரசுக்கான வங்கின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. கடன் பத்திரங்கள் அதுக்குள்ள நம்ம பெருசா போக தெரியல, பட் ஆனா கடன் பத்திரங்களை உருவாக்கி விற்பனை செய்யறது ஆர்பிஐ தான் ஓகேங்களா. அதே மாதிரி அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுகிய கால கடனை வந்து தர்றதும் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வங்கி மற்றும் நிதி தொடர்பான ஆலோசனைகளை கொடுக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் ஆர்பிஐயோட முக்கியமான பணிகள் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வங்கிகளின் வங்கி, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. வங்கிகளோட வங்கி எனப்படும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ ஓகேங்களா. இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓல்டு கொஸ்டின். வங்கிகளின் வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஓகேங்களா. ஏன்னா இது எல்லா வங்கிகளுக்கும் இதான் தலைமை வங்கி ஓகேங்களா ஆர்பிஐ. இப்ப வந்து நாம எப்படி பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசெல்லாம் டெபாசிட் பண்றோமோ அதே மாதிரி இப்ப மத்த வங்கிகள்லாம் வந்து ஆர்பிஐ கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போய் காசை டெபாசிட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அதிகமான இருக்கிற பணத்தை வந்து அங்க போய் டெபாசிட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வங்கிகளோட வங்கின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வங்கிகளுக்கு தேவையான கடனை வந்து வழங்குது. அப்படிலாம் சொன்ன மாதிரி வங்கிகளோட வைப்புகள் ஏத்துக்குது ஓகேங்களா. அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களோட வைப்புகளை வந்து ஆர்பிஐ வந்து ஏத்துக்குது ஓகேங்களா. அதனால இது வந்து வங்கிகளோட வங்கின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா கடைநிலை கடன் ஈவோன், லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் இதுன்னு சொல்லுவாங்க. கடைநிலை கடன் ஈவோன் என அழைக்கப்படும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் ஆர்பிஐ தான். ஏன்னு சொல்லி சொல்றாங்கன்னா இப்போ வங்கிகளுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தீர்க்க முடியாத இஷ்யூ வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இஷ்யூல இருந்து அவங்கள மேல கொண்டு வரதுக்கு
இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா கடன்களை ஈட்டு கடனை வந்து வழங்கும். ஓகேங்களா? அதனாலதான் இதை வந்து கடைநிலை கடன் ஈவோன். கடைநிலைனா கடைசியா எந்த எந்த ஒரு வழியும் இல்லைன்னா கடைசியா யார்கிட்ட போய் நிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வணிக வங்கிகள் ஆர்பிஐ கிட்ட தான் போய் நிப்பாங்க. ஓகேங்களா? அதனாலதான் கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வாகமா செயல்படுது. என்ன தீர்வாகமா செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்பிஐ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன். நான் என் பேங்க்ல இருந்து அவன் பேங்க்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராம ஒரு தீர்வா இருக்கணும்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் ஆர்பிஐ வந்து தீர்வா செயல்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 பேங்க்குக்கு இடையே ஒரு பரிவர்த்தனை நடக்கும்போது அந்த அந்த பரிவர்த்தனைக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காம பாத்துக்கிற ஒரு ஒரு ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ செய்யுது. ஓகேங்களா? அது எப்படி செய்யுதுன்னா அதுக்கு கீழே ஒரு 14 தீர்வகங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த தீர்வகம் மூலமா அந்த வேலையை வந்து அது பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து ஒரு பரிவர்த்தனை கருவி இருக்கும். அங்க ஒரு பரிவர்த்தனை கருவி இருக்கும். ஓகேங்களா? அந்த பரிவர்த்தனை கருவிகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதாகட்டும், அந்த பரிவர்த்தனை தொடர்பான அறிவுரைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரிவர்த்தனை தொடர்பான அறிவுரைகள் என்னன்னா, ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா உங்களால 2,00,000 தான் அனுப்ப முடியும்னா, ஸோ அதுக்குள்ள மட்டும் தான் நீங்க வந்து காசை வந்து அனுப்பிக்க முடியும். அதுக்கு மேல அனுப்பணும்னா நீங்க அடுத்த நாள் தான் அனுப்ப முடியும். இந்த மாதிரி பரிவர்த்தனை தொடர்பான அறிவுரைகள் வழங்குறதாகட்டும், இந்த வேலையெல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் எந்த பிரச்சனையும் வராம ஈஸியா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பொறுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? அந்நிய செலவாணி பாதுகாவலன். ஓகேங்களா? அந்நிய செலவாணி பாதுகாப்புனா, இப்ப அந்நிய செலவாணினா எதுவும் இல்ல. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு பணத்தை வந்து ரூபாய்ன்னு சொல்லுவோம். அமெரிக்க பணத்தை டாலர், அதே மாதிரி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா யூரோ அப்படின்னு சொல்லி, ஐரோப்பிய பணத்தை யூரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கிலாந்து பணத்தை பவுண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி அந்நிய பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்தியா வந்து சேமிச்சு வச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த பணத்தை பாதுகாக்கிறதோட ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெமா சட்டம் சொல்லி சொல்லுவாங்க. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999. இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின். அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொடுத்துட்டு அது எப்ப கொண்டு வந்தாங்க? 1999ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் என்ன பண்ணுன்னா, இப்ப இந்தியா கிட்ட இருக்கிற அந்நிய பணங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கான வேலையை வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொருளாதார சிக்கல் வந்து வந்துருச்சு. அது ஏன் காரணம் பாத்தீங்கன்னா அதுக்கிட்ட இருந்த அந்நிய செலவாணி காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால அதோட தேவைக்கான பொருளை வந்து அந்நிய செலவாணி கொடுத்து வாங்கவே முடியல. ஓகேங்களா? அதனாலதான் அதோட உள்நாட்டு பொருள் விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஓகேங்களா? அந்த நிலைமை இந்தியாவுக்கு வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அந்நிய செலவாணி வந்து பாதுகாக்கும். அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தும். இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா சாரி ஒரு நிமிஷம். அந்நிய செலவாணியை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்நிய செலவாணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆர்பிஐ வந்து அறிவுரை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை நெறிப்படுத்துறது. ஓகேங்களா? சேம் அதே இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேசிய வருவாய் அதாவது நேஷனல் இன்கம் ஆகட்டும், வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி செலவு சேமிப்பு போன்ற இதுலலாம் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, இந்தியாவோட நிலைமை என்னென்ன இருக்கு, ஸோ இதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு அறிவுரை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பொருளாதாரத்தை நெறிப்படுத்துறதும் பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட முக்கியமான பணிகள்ல ஒண்ணா இருக்கு. ஓகேங்களா? அப்பலே சொன்ன மாதிரி இந்த அரசோட கடன் பத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா நிர்வகிக்கிறது. ஓகேங்களா? அரசாங்கம் வந்து இது மாதிரி சொல்லிடும். இந்த மாதிரி ஃபண்டை ரைஸ் பண்ணணும்னா கடன் பத்திரங்களை வித்து எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிடும். அதோட வேலையெல்லாம் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஏன்னா நம்ம யார்கிட்டையும் போய் மத்த எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சும்மா கடன் பத்திரங்களை வாங்கவே முடியாது. ஓகேங்களா? ஆர்பிஐ கிட்ட இருந்து மட்டும்தான் அரசு கடன் பத்திரங்களை வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஓகேங்களா? இந்த செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதில் நெறியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேதான். ஓகேங்களா? நம்ம ஏதோ பரிவர்த்தனை மேற்கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு தீர்வா செயல்படும். ஓகேங்களா? இதுல வந்து 2007 வந்து பாத்தீங்கன்னா இந்த செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம், அதாவது பேமெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல நான் போடல. ஓகேங்களா? செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கும். ஓகேங்களா? 2007. ஓகேங்களா? அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அதை வந்து எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சட்டம் இருக்கும். ஓகேங்களா? அதான் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்தல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து
நெறியாளராகவும் மேலாளராகவும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த பணவியல் மற்றும் இதர தகவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வெளியிடுது. ஓகேங்களா. இது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம், வங்கி மற்றும் முக்கிய பொருளாதார புள்ளி விவரங்கள். ஓகேங்களா. அஹ் அஹ் பணம்னா எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர்ல எவ்வளவு மதிப்பு. ஓகேங்களா. அமெரிக்கால $1 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ₹80. ஓகேங்களா. அந்த மதிப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு. ஓகேங்களா. இப்போ இப்ப தேசிய வங்கிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செயல்படுது. இந்த விவரங்கள்லாம் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஓகேங்களா. அ அதான் இந்த விவரங்களை வெளியிட்டு இந்தியாவோட பொருளாதாரம் வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்யறது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான பணிகள்ல ஒண்ணா பார்க்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு சர்வதேச பண நிதியத்தோட இந்திய உறுப்பினரா வந்து பார்த்தீங்கன்னா யார் போய் வந்து இப்போ சர்வதேச பண நிதியத்துல இந்தியா வந்து ஒரு உறுப்பினர் இருக்கு. ஓகேங்களா. அந்த உறுப்பினரா இந்தியா வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா யாரு போய் இந்தியாவில இருந்து இந்தியா சார்பா வந்து கலந்துப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா. ஆர்பிஐயோட உறுப்பினர்கள் தான் இந்த சர்வதேச பண நிதியத்தோட இந்திய உறுப்பினர்கள்லாம் போய் கலந்துப்பாங்க. ஓகேங்களா. அங்க போய் இந்தியாவோட கருத்தை வந்து இந்தியா சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ தான். ஓகேங்களா. இந்தியா சார்பா இந்தியாவோட கருத்தை சொல்றது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வங்கி குறை தீர்ப்பாய திட்டம். ஓகேங்களா. இப்ப நீங்க பேங்க் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஒவ்வொரு பேங்க்லயும் பாத்தீங்கன்னா குறைகேள் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நீங்க உங்களுக்கு வங்கி தொடர்பா எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அந்த அதிகாரிக்கு கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் பிரச்சனைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வங்கி குறை தீர்ப்பாய திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினது ஆர்பிஐ. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1995ல அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய வங்கி நெறிமுறைகள் மதிப்பீட்டு வாரியம். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா வங்கிகளோட திறன். ஓகேங்களா. வங்கிகளோட திறன்னா ஒண்ணு இல்ல. இப்ப ஒவ்வொரு வங்கியும் எப்படி செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி கண்காணிக்க ஒரு வாரியத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம் சொல்லி ஒரு வாரியத்தை அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து ஆர்பிஐயோட பணி. அந்த வாரியம் வந்து பாத்தீங்கன்னா வங்கிகளோட திறனை மதிப்பிடும். ஓகேங்களா. மேபி அவங்க வந்து திவால் ஆகுற மாதிரி இருந்தா அவங்களுக்கான ஆலோசனை வழங்கும். ஓகே நீங்க இதெல்லாம் பண்றீங்க, இது பண்ணாதீங்க. வங்கியோட வங்கி வந்து திவால் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகேங்களா. அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா. இதுதான் ஆர்பிஐயோட பணிகள். இதுல மேபி ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்து நிதி ஆணையம் போய்க்கலாம். முடிஞ்சுது. அடுத்த நிதி ஆணையத்தோட கிளாஸ் முடிஞ்சுது. பெருசா நிதி ஆணையத்துல எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஓகே நிதி ஆணையம் போய்க்கலாங்களா. சார் சொல்லுங்க சார் ஃபெமா ஆக்ட் இந்த அந்நிய செலவாணி கையிருப்பு பாதுகாவலன்னு ஒரு சட்டம் சொன்னீங்களாங்க சார். ஆமாம். அதுக்கு அப்ளிகேஷன் மட்டும் ஃபெமாக்குங்களா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சார். ஓகேங்க சார். அடுத்து நிதி ஆணையம். ஓகேங்களா. நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ல 9th லெசன். ஓகேங்களா. நமக்கு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் இருந்து நான் எடுத்திருக்கேன். பிளஸ் எக்ஸ்ட்ராவா கூகுள் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 12th எக்கனாமிக்ல 9th லெசன். ஓகேங்களா. இது ஃபுல்லா 12th எக்கனாமிக்ல தான் இருக்கு. ஏன்னா நான் 12th புக்ல இருந்து எடுக்கிறேன்னா நமக்கு மேக்ஸிமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. நீங்க பழைய கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. நமக்கு மேக்ஸிமான கொஸ்டின் புக்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ புக் சோர்ஸை நீங்க முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே சோர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நிதிக்குழுன்னு கூட சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நிதி ஆணையம் நிதிக்குழு ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இதோட வேர்டு தெரிஞ்சு வச்சுங்க. நிதி ஆணையத்துக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா. அடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தை வந்து நம்மளோட அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர்டிகல் 280ல வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தை பத்தி இருக்கு. அதனால இது வந்து அரசியலமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஓகேங்களா. ஏன்னா இதுக்கான ஆர்டிகல் இருக்கு. நம்மளோட அரசியலமைப்புலயும் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நிதி ஆணையத்தை பத்தி. அதனால இது அரசியலமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது வந்து ஆர்டிகல் வந்து 280. ஓகேங்களா. நிதிக்குழு வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1951ல வந்து நிதி ஆணையத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. நிதி ஆணையம் எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா 1951ல. ஓகேங்களா. இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்ப மத்திய மாநில அரசுக்கு இருக்காங்கல்ல
அவங்களுக்கு கீழ நிதி உறவை வந்து பார்த்தீங்கன்னா, வரையறுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட் அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலத்தோட வரி வருவாய்ன்னு ஒண்ணு இருக்கும். மத்தியத்தோட வரி வருவாய்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? 2யும் ஆட் பண்ணி, ஸோ அங்கிருந்து மாநிலத்துக்கு எவ்வளோ வரி போகணும்? மத்திய வந்து எவ்வளோ வச்சுக்கணும்? அதெல்லாம் டிசைட் பண்றது இந்த நிதி ஆணையம் தான். ஓகேங்களா? அவங்களுக்கான நிதி உறவ வந்து மேம்படுத்துறதுக்காக அமைச்சது தான் இந்த நிதி ஆணையம். ஓகேங்களா? இது வந்து 2ஆ இருக்கும். ஓகேங்களா? மத்திய அரசு, மாநில அரசு. இது வந்து வெர்டிகல் ஷேரிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செங்குத்தான சமமின்மை அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்கும். ஹரிசாண்டல் ஷேரிங் கிடைமட்ட சமமின்மை அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்கும். ஒண்ணும் இல்ல. மத்திய அரசு, மாநில அரசு வரி வருவாயை பிரிச்சுக்கிறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் கிடையாது. இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த ஆந்திரா இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த மாநிலங்களுக்கு இடையான வரி வருவாயை பிரிச்சுக்கிறது. இதெல்லாம் ஹரிசாண்டல் ஷேரிங்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க. புக்ல இருக்கு ஆனா இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்பு. நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காலிக அமைப்பு தான். பட் ஆனா நெறையா குழு போட்டிருப்பாங்கல்ல. இப்ப சர்க்கார் ஆணையம் ஆகட்டும், நெறைய குழு இந்த மாரி ராஜமன்னார் குழு இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிதி ஆணையத்த வந்து ஒரு நிரந்தர அமைப்பா மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்த வந்து ஒரு தற்காலிக அமைப்பா வச்சுக்கோங்க. அது என்ன தற்காலிக அமைப்புன்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்த வந்து அமைப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பழைய நிதி ஆணையத்த கலைச்சுட்டு, புதிய நிதி ஆணையம் வந்து அமைப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லாம ஒரு நிதி ஆணையத்த ஒரு நிரந்தர அமைப்பா மாத்துங்கன்னு சொல்லி பல்வேறு குழுக்கள் வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும், இப்ப வரைக்கும் இது வந்து ஒரு தற்காலிக அமைப்பா தான் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நிதி ஆணைய சட்டம் அப்படியே பார்த்தோம் 1951 ஃபினான்ஸ் கமிஷன் மிஸ்செலேனியஸ் புரோவிஷன் ஆக்ட் ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிதி ஆணைய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 1951 இதோட தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த தலைவர வந்து நியாமனம் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் மற்றும் உறுப்பினர் நியாமனம் பண்றது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். இதுக்கு செட் டைம் பதவிக்காலம் இல்ல. ஆனா பேசிக்கா 5 வருஷம் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஆனா பதவிக்காலம் தனியா ஒண்ணும் குறிப்பிடல. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் வந்து எவ்வளோ காலம் சொல்றாரோ, அவ்வளோ காலம் வந்து பதவிக்காலம் இருக்கும். குடியரசுத் தலைவர் உத்தரவுப்படி. ஓகேங்களா? அவர் எவ்வளோ சொல்றாங்களோ, அவ்வளோ காலம். பேசிக்கா 5 வருஷம் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சேர்மேன்க்கான தகுதி என்னன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல. பொது விவகாரங்கள்ல அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு வயசு தகுதியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆளுநர்னா 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. பட் ஆனா, இதுக்கு வந்து வயது தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நிதி ஆணையத்தோட தலைவருக்கான தகுதி. மற்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தெரிஞ்சுக்கங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும். அரசாங்கத்தோட நிதி மற்றும் கணக்குகள்ல அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கணும். நிதி விஷயம் ஏன்னா வந்து இதெல்லாம் நிதி ஆணையம்ல. ஸோ நிதி விஷயங்கள வந்து அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்களா எடுப்பாங்க. ஓகேங்களா? நிதி விஷயம் மற்றும் நிர்வாகத்துல அனுபவம், பொருளாதாரம் குறித்து சிறப்பு அறிவு பெற்றவர்கள். ஓகேங்களா? அவங்கலாம் மத்த உறுப்பினர்கள்லாம் எடுப்பாங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பணிகள். இந்த ஆர்டிகிள் ஞாபகம் வச்சுங்க. அ சரத் 280ல கிளாஸ் 3ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஆர்டிகிள் தான் நிதிக்குழுவோட பணிகள் பத்தி குறிப்பிடுது. ஓகேங்களா? நிதி ஆணையத்த பத்தி சொல்றது ஆர்டிகிள் 250. அந்த நிதி ஆணையத்தோட பணிகள் பத்தி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 280ல கிளாஸ் 3 ஓகேங்களா? மேபி இதெல்லாம் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நிதிக்குழுவோட பணிகள் பத்தி கூறும் ஆர்டிகிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா 280ல 3 ஓகேங்களா? மத்திய மாநிலங்களுக்கு இடையான வரி பகிர்வ வந்து சொல்லும். இந்த ஓகேங்களா? ஒவ்வொரு நிதி ஆணையம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மாநிலத்திற்கு இவ்வளோ மானியம் சொல்லி குடுப்பாங்க. ஓகேங்களா? மானியம்னா எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்ப பேரிடர் காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இவ்வளோ தொகைய வந்து மாநிலத்துக்கு குடுக்கும். ஓகேங்களா? அதே மாரி மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தர வேண்டிய தொகைய வந்து மானியமா குடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் மானியம்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு மாநிலத்துக்கு இவ்வளோ தொகைய வந்து மானியமா குடுக்கணும்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த தொகைய வந்து நிர்ணயம் பண்றது இந்த நிதி ஆணையம் தான். அத பத்தி சொல்ற ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா, 275ல கிளாஸ் 1 ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு மாநிலத்துல ஏதோ பேரிடர் ஏற்பட்டிருக்கு. இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி வச்சுக்கங்களேன். அவரு வந்து நிதி ஆணையத்த கொஸ்டின் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாநிலத்துக்கு நீங்க இப்ப என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி நிதி ஆணையத்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாரி சமயத்துல, அந்த மாநிலத்துக்கு உதவி பண்றதுக்கு ஒரு நிதிய வந்து நிதி ஆணையம் குடுக்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்லியிருக்கேன். ஜனாதிபதி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிதிக்குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பப்படும் விஷயங்கள். அவங்க வந்து இந்த கொஸ்டின கேட்கலாம். ஓகே இந்த மாநிலத்துக்குலாம் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி விஷயம் கேட்கும்போது, அவங்க என்னென்ன நிதி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க ஜனாதிபதிக்கு. ஓகேங்களா? அதுதான் 3வது பாயிண்ட். ஓகேங்களா? இதுல புக்ல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள்.
ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெறும் அட்வைசரி பாடி மட்டும்தான். நிதி ஆணையம் வந்து இவ்வளோ தொகையெல்லாம் நீங்க குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அட்வைஸ் தான் குடுக்கும். அத ஏத்துக்கிறதும், ஏத்துக்காம போறதும் அரசாங்கம் தான். ஓகேங்களா? இந்த ஆர்டிகிள் 281ல வந்து பார்த்தீங்கன்னா, அ நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி கிட்ட தன்னோட பரிந்துரைகள், அறிக்கைகள் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவரு ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் எல்லாம் ஒண்ணு தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. பாராளுமன்றத்தோட ஒவ்வொரு அவை முன்பாக அதாவது ஒவ்வொரு அவைனா, அ மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்கும். 2 அவைக்கு முன்னாடி ஜனாதிபதி வந்து அந்த நிதி ஆணையம் கொடுத்த பரிந்துரைய வந்து சமர்ப்பிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது மேல விவாதம் நடந்து, அத ஏத்துக்கிறதும், ஏத்துக்காம இருக்கிறதும் அரசாங்கத்தோட அ தனிப்பட்ட அதிகாரம். ஓகேங்களா? இது வெறும் பரிந்துரைகள், வெறும் ஆலோசனை மட்டும் தான். அரசாங்கத்துக்கு கட்டுப்படாது. ஓகேங்களா? அரசாங்கம் வந்து கண்டிப்பா இந்த பரிந்துரைகள ஏற்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்ல. ஓகேங்களா? அதே மாரி நிதி ஆணையத்தோட அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கான என்ன அதிகாரம் இருக்கோ, அந்த அதிகாரம் நிதி ஆணையத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 1908ல சிவில் சட்டம்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நடைமுறை சட்டத்தின்படி சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிதி ஆணையத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நெறைய டைம் கொஸ்டின் கேட்டுருக்கான். இது புக்ல இருந்து அப்படியே நான் எடுத்திருக்கேன். அ நிதிக்குழு 1951ல சட்டம் போட்டு ஏற்படுத்தியிருப்பாங்கல்ல. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு நிதிக்குழுக்கும் யார் தலைவரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கூட தேவையில்ல. ஓகேங்களா? இந்த ஆண்டும் செயல்படும் காலம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா நிதிக்குழுவும், அதோட தலைவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப 1வது நிதிக்குழுன்னு போட்டு யாரு தலைவரு? 10வது நிதிக்குழுன்னு போட்டு யார் தலைவரு? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒண்ணு இருக்கு. ஸோ, அதனால இது கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும். 1வது நிதிக்குழு வந்து இதுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு நிமானிக்ஸ் குழு மாரி வச்சு கூட படிச்சீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 1வது நிதிக்குழு யார் தலைவர்ன்னு பார்த்தீங்கன்னா, நியோகி. 2வது பார்த்தீங்கன்னா, சந்தானம். ஓகேங்களா? 3வது ஏன்னா ஏன் இத நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா, வாசிக்கிறேன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கடைசி 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிச்சீங்க. நீங்க முதல்ல இருந்து 15 இப்ப வரைக்கும் 15 நிதிக்குழு போட்டிருக்காங்க. அது வரைக்கும் படிச்சீங்க. ஓகேங்களா? 3வதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏ.கே. சந்தா. 4வதுக்கு பார்த்தீங்கன்னா, பி.வி. ராஜமன்னார். ஓகேங்களா? 5வது பார்த்தீங்கன்னா, மகாவீர் தியாகி. 6வது பார்த்தீங்கன்னா, பிரம்மானந்தா ரெட்டி. 7வது பார்த்தீங்கன்னா, ஜே.எம். சாலட். ஓகேங்களா? 8வது பார்த்தீங்கன்னா, ஒய்.பி. சவான். 9வது பார்த்தீங்கன்னா, என்.கே.பி. சால்வே. 10வது பார்த்தீங்கன்னா, பந்த். ஓகேங்க. 10வது பந்த். ஈஸியா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கங்க. கே.சி. பந்த். அடுத்து 11 ஏ.எம். குஸ்ரோ. 12 பார்த்தீங்கன்னா, சி. ரங்கராஜன். ஓகேங்களா? 12 பார்த்தீங்கன்னா, சி. ரங்கராஜன். 13 விஜய் எல். கேல்கர். 14 டாக்டர் ஒய்.வி. ரெட்டி. 15 என்.கே. சிங். ஓகேங்களா? செயல்படும் காலம் கூட நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. பட் ஆனா, எத்தனாவது நிதிக்குழு? யாரு தலைவர்? ஓகேங்களா? அது ஒண்ணு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? எத்தனாவது நிதிக்குழு? யார் தலைவர்? இத நீங்க ஒரு டைம் படிச்சு எழுதி கூட பார்த்துங்க. ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். அடுத்த கொஸ்டின் வரதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு? என்.கே. சிங். ஓகேங்களா? அதான் நீங்க பார்த்துக்கங்க. அடுத்து இப்ப மத்தியத்துக்கு எப்படி நிதி ஆணை இருக்கோ, அதே மாரி மாநிலத்துக்கு ஒரு நிதி ஆணை இருக்கும்ல. அத பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா, அத பத்தி சொல்ற ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா, 243 ஐ. ஓகேங்களா? ஓகேங்களா? அங்க எப்படி குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்த மத்திய நிதி ஆணையத்த அமைப்பாரோ, அதே மாரி இங்க ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா, மாநில நிதி ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு அமைப்பார். ஓகேங்களா? தமிழ்நாடு அ ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. மத்தியத்துக்கு இருக்க மாரி மாநிலத்துக்கு இருக்கு. அதோட ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 243 ஐ. ஓகேங்களா? இது வந்து பஞ்சாயத்துக்கு கீழ வரும். பஞ்சாயத்துக்கு கீழ வரும். தமிழ்நாடோட முதல் நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, 1997லேருந்து 98 அந்த வருஷத்துலேருந்து 2001லேருந்து 2000 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? பெருசா இத பத்தி தேவையில்ல. பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் உங்களுக்கு நிதி ஆணையம் முடிஞ்சிருச்சு. பேரரசு எந்த பாயிண்ட்டும் இல்ல. ஓகேங்களா? வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 7:20 ஆச்சு. ஹலோ?